நீ? உன்னை என் வீட்டுல வந்து பேச தானே சொன்னேன். அவருக்கு என்ன வயசாகுதுன்னு உனக்கு தெரியுமா? அவரை போய் அடிச்சிருக்க. அவர் என் அப்பாடா. அவரோட எப்படி மனசு வந்துச்சு? சீ, உன்னை போய் லவ் பண்ணிக்க நினைக்கும் போது அப்படியே எனக்கு அருவெறுப்பா இருக்கு. அப்பா இருக்கவங்க தானே வழி தெரியும். ஏய் ஒத்த அடங்கிடி, விட்ட ரொம்ப தான் பேசுற. உன் கூட ஒன்று ஒட்டிட்டு இருக்குமே, எங்க அவளை காணோம்? ஓ, மேடம் நல்லா ஏத்தி விட்டு கிளம்பிட்டாங்களோ? நான் உன்னை கேட்கவா? அவ மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சமாவது எம்மல வச்சிருக்கியா? தேவையில்லாம பேசாத. ஆமா, உங்க அப்பனை அடிச்சேன். உங்க அப்பனை அடிச்சதுக்கே இப்படி குதிக்கிறியே. உங்க அப்பனை அடிக்கிற மாதிரி அவன் என்ன சொல்லியிருப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அது எப்படி யோசிப்பேன்? காலையில சார் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் சார், நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன் சார். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷப்பா. ஆமா, எங்க வச்சு பார்த்துப்ப? இந்த குப்பமேட்லையா அப்படின்னு சொல்றான் உங்க அப்பன். பாரு, இதை பார்த்தா குப்பமேடு மாரி தெரியுது உங்க அப்பனுக்கு. இந்த குப்பமேட்ல என்ன பார்த்தேன், இந்த குப்பமேட்ல கிட்ட வந்து பேசினேன், இந்த குப்பமேட்ல லவ் பண்ணேன். நான் அவனை பார்த்தேன், நான் அவன்கிட்ட பேசினேன். நீ வேணும் நான் அவன்கிட்ட வந்தேன். சரி, இதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஏதோ பொண்ணை பெற்றவர், பொண்ணு பெரிய இடத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுவாரு, பாயிண்ட். ஆனா கடைசியா உங்க அப்பா ஒன்று சொன்னான் பாரு. நானும் என் அம்மாவும் நீங்க ஐடில 2 லட்சம் மேல சம்பாதிக்கிறீங்கல்ல, அதை பார்த்து பேராசைப்பட்டு நாடக காதல் பண்ணி உன்னை மைக்கு ஏமாத்திட்டோமா? பூஜை பார்த்தா என்ன நாடக காதல் பண்ற மாதிரி தெரியுதா? இப்படி சொன்ன உங்க அப்பனை செவ்விலே 4 வாங்கணும்னு தோணுமா தோணாதா? நீயே சொல்லு, தோணுமா தோணாதா? இல்ல சொல்லு, தோணுமா தோணாதா? சொல்லு. எங்க அப்பா கோவத்துல பேசிருப்பாரு, நீ தான் பொறுமையா இருந்திருக்கணும். இதே உங்க அப்பா வரத பொறுமையா இருந்திருப்பல. இல்ல, அதான் ஆடுற. ஏய், உங்க அப்பா உனக்கு இருந்து பண்ண பல விஷயங்கள் எனக்கு கிடைக்காம பட்டு பார்த்து வளர்ந்தவனா? அப்பா இல்ல தாண்டி எனக்கு. ஆனா அப்பா இல்லாத ஒவ்வொருத்தனையும் கேட்டுப்பாரு. அவன் அம்மா தம்பி தங்கச்சி ஒன்று துடிச்சிருவானு. இப்பதான் சொன்னியே, அப்பா இருந்தாதான் அந்த வழி தெரியுமா? ஏய், அப்ப இல்லனா தாண்டி ஏன் வழி புரியும்? அழுதுட்டே இருந்தா இப்ப என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேளு. முடியாது. அப்ப இது சரி வராது, விட்டுலாம். நீ என்ன வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா இதை சொல்ற கூட. எப்ப இந்த வார்த்தை நீ சொன்னியோ எனக்கு தேவையே இல்லை. போ போ போடி. செத்தாலும் என்ன பார்க்க வந்துடாத. தெரியும்டா, இங்கே தான் இருப்பேன்னு தெரியும். ஏன்டா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாண்ணா நீ? உன்னை காணணும் உங்கள் அம்மா குழந்தை மாதிரி ஏரியா ஃபுல்லாக ஒப்பாரி வச்சுனுக்குறாங்கடா. டேய் மச்சான், டேய் என்னதான்டா பிரச்சனை? என்கிட்ட கொஞ்சம் சொல்றா. சொல்ல தீத்துருவியா? ஃபர்ஸ்ட் சொல்றா. போயிட்டாடா. நான் குப்பை வெளியே அப்பனுக்கு பிடிக்கலையா? என்ன பண்ண சொல்றேன்? அவங்க அப்பா தானே சொன்னாரு, அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லல. நீ என் ஃப்ரெண்ட்ரா, அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சப்போர்ட்லாம் இல்லடா, ஃபர்ஸ்ட் பொறுமையாடுறா. மயில பொறுமை. அவன் அம்மாவை கலாய்ப்பான், என் ஏரியா குப்பை மேடுன்னு சொல்லுவான். ஓகே சார், தேங்க்யூ சார்னு பொத்திட்டு வர சொல்றியா? ஏன் ஓகே சார் தேங்க்யூ சார்னு சொன்னா என்ன தப்பு? ஏய்,
மத்தவங்க மாதிரி நடிக்க முடியாதுடா, புரியுதா? இதான்டா, இதான் உன் மேல இருக்கிற பிரச்சனையே. நானும் இதே ஏரியா தான், இன்னைக்கு ஐடில வேலை செய்யறேன். அன்னைக்கு நம்ம ஏரியாளுங்கெல்லாம் வேலை இல்லை போன்னு சொன்னப்போ போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இங்க வந்து நின்று இருக்க முடியாது. எங்கேயோ ஒரு திட்டு நடக்கும்பா, நேரா போலீஸ்காரங்க இங்க வந்து நிப்பாங்க. என்னத்துக்கு? உன்ன மாதிரி கோவப்பட்டானுங்களா, அதான் காரணம். மச்சான் புரிஞ்சுக்கோ, பொறுமையா எதுனா அடங்கி போறது இல்ல, உன் மேல தப்பு இல்லைன்னு காட்டுறதுக்கு. டேய், அவ உன்னை ரொம்ப லவ் பண்றாடா. சத்தியமா அந்த மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் பண்ண, அவ பாத்துக்கிறேன்னு சொல்றா. சொன்னா கேளு, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் பெரிய வரம். தயவு செஞ்சு சொல்றேன், விட்டுறாத மச்சான். டேய் எங்கடா போற? நானும் வரேன்டா. மொத்தம் கூட்டனா இங்கே இரு. ஐயோ, என்ன பண்ண போதுன்னு தெரியலையே. இப்ப நான் எதை பத்தி யோசிக்கிறது? பிரீத்தி அப்பனை அடிச்சது தப்பா கரெக்டானா, இல்ல நான் காணோம் அம்மா அழுதுட்டு இருக்கு அதை பத்தியா, இல்ல நான் முழுசா நம்பின ஒரு பொண்ணு என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாளே அதை பத்தியா? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், பிரீத்தி. கடவுள் கொடுத்த ஒரு வரம். மட்டமான ஒரு வரம், அவ்வளோதான். என்னை புரிஞ்சுக்காத எவனும் எவளும் எனக்கு வேணாம். சில பொண்ணுங்களை பார்த்தா லவ் வரும், சில பொண்ணுங்கிட்ட பேசினா லவ் வரும். ஆனா எனக்கு எங்க இருப்பான்? மேல் வீடோ? எங்க மச்சி? அவனுக்கு கால் பண்ணு. எங்க போய் தொலைஞ்சான்? இங்க தானே இருக்கணும். அவன் இங்க தான்டா இருக்க. ஏய், ரிங் போது எடுக்க மாட்டான்டி. ஓ, திரும்ப அவனுக்கு கால் பண்ணு. இன்னைக்கு மாட்டட்டும், அவனுக்கு இருக்கு. கைவிரல்கள் மெல்ல மெல்ல பட்டனமத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம். ஏய், ரிங் போது கட் பண்ணி விடுறான்டி. கட் பண்றானா? அவ்வளோ திமிரா? நீ திரும்ப கால் பண்ண அவனுக்கு. ஏய், அவன் கட் பண்றான்டி. ஏய், மறுபடியும் கால் பண்றேன். உன் கைவிரல்கள் எங்க போயிட்டான்? குரலில் கொஞ்சம். ஏய், அவன் திரும்ப கட் பண்றான். மறுபடியும் கால் பண்ணு. ம், உன் கைவிரல்கள் மெல்ல மெல்ல அவன் திரும்பவும் கட் பண்றான்டி. மச்சி இங்க வா. அங்க பாரு. அவன்தான். நீ வா. கொஞ்சம் ஒத்துங்க. பொறுக்கியாடா நீ? உனக்கு என்ன மனசு பெரிய இவன் நினைப்பா? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவியா? சீ, உன்னெல்லாம் நடு ரோட்ல. ப்ரோ வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸா. டேய் டேய், கை கை கையே இருக்குடா. கையை தூக்குற என்ன? ஏயாமே ப்ரோ என்ன தேடி தான் வந்திருக்காங்க, மாட்டி விட்டுறாதீங்க. ஹேய், அங்க என்ன லுக்கு? எப்படி தப்பிச்சு வரலான்னு பாக்குறியா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீ தாண்டா பொறுக்கி. ஏய், என்ன ஆளுக்கால் பொறுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன பொறுக்கின்னு சொல்லாம கலெக்டர்னு சொல்லுவாங்களா? எப்பா ஜஸ்ட் மிஸ், இந்த கிழி கிழிக்கிறாளே. சரி, நான் பொறுக்கிதான், அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எப்பா சாமி, நீ பண்ண வரைக்கும் போதும். நீ என்னடி அவன்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்க? 4 அரை 2 போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதை விட்டுட்டு நீ என்னமா அவன்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க? யாரு? நான் கொஞ்சிட்டு இருக்கேனா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னால இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலான்னு. இப்ப பாரு, அவன் பாவம் மயிறு மட்டனு எங்க கொண்டு நிக்க வச்சிருக்க? ஹே, எனக்காக நிக்க மாட்டியா? ஏய் லூசு, நான் உனக்காக எங்க வேணா வந்து நிப்பேன். என் பிரச்சனையே இவன் தான். ஏய், கொஞ்சம் அடங்குடி. அடங்கா? அப்படி என்னதான் பண்ண நானு? ஹலோ, என்ன பண்ணல நீ? ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாதா?
இல்ல ஒரு நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாதா? இதுவே ஒரு செலிபிரிட்டி டான்ஸ் ஆடின மட்டும் 32 படி ஈன்னு காட்டுறீங்கல்ல, இவ்வளவு போய் ட்ரோல் பண்ணி வச்சிருக்க. சரி, ஒரு கமெண்ட் பண்ணா ஓகே, அவ பண்ண எல்லா வீடியோக்கும் கமெண்ட் மட்டுமே பண்ணி வச்சிருக்க. என்ன சோசியல் மீடியா தானே, இதுல பண்ணா நம்மள யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்ச? எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தல்ல. அப்படின்னா தாங்க பண்ணான் அவன். என்ன அவனா? நீ தானே பண்ண, உனக்கு தெரியாதா? இல்லைங்க, நிறைய கமெண்ட்லாம் பண்ணல, அதில் மறந்துட்டேன். நீங்களே சொல்லுங்க அப்படி என்ன நான் பண்ணேன்னு. அது எப்படி என் வாயில நான் சொல்லுவேன்? ஏய் நீ சொல்லு. ஏய், எந்த கமெண்ட் சொல்ல சொல்ற? அந்த எல்லோ சரி. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க இடுப்பு பெசன ஒரு பீச் அழ மாதிரி இருக்கு, அதுல வந்து நான் கொஞ்ச நேரம் கப்பல் ஓட்டிக்குவான்னு கேட்பேன். இங்க பாரு, இத பார்த்தா உனக்கு பெசன ஒரு பீச் அழ மாதிரி இருக்கா? ஐயோ ஒன்றும் தெரியலையே. என்னடி பண்ணிட்டு இருக்கா? சும்மா ரெடி. இப்ப நீ இதுல வந்து கப்பல் விடுற, நான் அதை பாக்குறேன். வா வந்து விடு, வா. ஏய் விட்ரி. ஆமா, அப்புறம் என்ன சொன்ன? எல்லோ சரி கட்டிட்டு ஏன் தனியா ஆடுறீங்க? நான் வேணா தளபதியா வரட்டுமான்னு கேக்குறேன். இதனால தான் அரசியலுக்கு போயிட்டியா தலைவா? தப்புதாங்க, தப்புதான். ஏய், என்கிட்ட பேசுடா. இப்பெல்லாம் பேசி எஸ்கேப் ஆகலாம் நினைக்காத. இவனோட கூட்டிட்டு போய் முட்டிக்கு தட்டினாதான் சரிப்பட்டு வரும். வா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸா? சத்தண்டா சாமி. ஏய் வா, வாடா. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். அங்கே லுக்கு, வாடா. இருங்க நான் சொல்றேன். உங்களை பார்த்தாலும் எல்லோ சாரி கட்டி டான்ஸ் ஆடுற மாதிரி தான் தெரியுது. ஆனீங்களா? ஆமா. அந்த ரீலுக்கு இப்படி கமெண்ட் வந்துச்சா? உங்களுக்கெல்லாம் வராம இவங்களுக்கு மட்டும் வருதுன்னா சம்திங் ஏதோ ஸ்பெஷல் தானே அர்த்தம். ஏய் இங்க பாரு, இது மாதிரிலாம் பேசி அவளை மயக்க பார்க்காத. ஏய் நான் வந்துட்டு பேசல, சுமார். ஏங்க அப்படி கமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா இல்லையா? புட்டி சாம்பார் பாயிண்ட். தொண்டை வரைக்கும் வந்துச்சு பாருங்க. சொல்லுங்க. அது வந்து ஏய் முன்னாடி வந்து போயிட்டேனே, பிடிக்கல சொல்லி. ஏய் நான் உங்ககிட்ட பேசுறேன், அவங்க தானே பேசிட்டு இருக்கேன். சும்மா குறுக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? யாரு? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நானும் அதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேங்க. அதுலேருந்து குறுக்க சிங் சாங் போட்டுட்டு இருக்காங்க. யாரு? நான் சிங்சாங்கா? ஆமா நீதான். சிங் சாங். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ரொம்ப ஓவரா பேசுற நீ. அப்படிதாண்டி பேசுவேன். இஷ்டம் தான் இல்லைன்னா கிளம்பு. நான் ஏன்டா கிளம்பணும்? என்னால கிளம்ப முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். இரு. என்ன இருக்கு சொல்ல, நீ யாரு? முன்னெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னதா சரிப்பட்டு வரும். போலீஸ்லாம் வேணாம், நீ வா போலாம். ஏய் நீ வா ஃபர்ஸ்ட். நீ சொல்றது பயப்படுறீங்க. இவனை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கறேன். இவனை புஷ்பா வா புஷ்பா. ஏய் போறீங்க நாயே. ஏய் சும்மா இருடா கொஞ்ச நேரம். சிங்சான் சொன்ன. இருடா நான் யாருன்னு காட்றேன். நல்ல வேலை, ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் கமெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். எப்பா முருகா, காப்பாத்திட்டப்பா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கேளுடி. நான் சும்மா விட மாட்டேன். ஏன் இப்படி பண்ற? என்ன போய் சிங்சான் சொல்றான் அவன? அவன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான்டி. நீ வா வந்து உட்காரு, வா நம்ம போகலாம், வா அப்புறம் பேசிக்கலாம். உட்காந்து தொலை. ஏய் பொறுக்கி, என் மாமா போலீஸ் தான்டா. ஐயோ 10 நிமிஷம் உன்னை இங்க ஜட்டியோட உட்கார வைக்கல. ஐயோ நமக்கு வேற சட்டி போற பழக்கமே இல்லையே. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன சின்சான் சொல்லுவா, நீ அதை கேட்டுட்டு சும்மா இருக்க. விட்டு தொலைடி அத. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கமெண்ட்லாம் வருதுல்ல, அது ட்ரோல் இல்லை, உங்களுக்கு தர பாராட்டு. என்ன லுக்கு? போ. பாய் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நல்ல வேலை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நீங்கள் இல்லைனா என் கதை அவ்வளோதான். என்ன ப்ரோ அப்படி பார்க்குறீங்க? ஆமா யார் நீ? நான் எதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியலையா? தெரியல. நான் தான் ப்ரோ, மௌனராக _ கார்த்தி. அண்டர்ஸ்கோரு கார்த்தியா? மௌனராக _ கார்த்தி இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்ஸ்டா ஐடியில் உன் ஃபோட்டோ இருக்கா? ப்ரோ அதில் ஃபோட்டோ போட்டு தான் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன்ல. இதை தெரியாத பல பேர் ஃபோட்டோ போட்டு மாட்டிக்கிறானுவ. மூளை இல்லாத பசங்க. கரெக்ட், மூளை இல்லாதவன் தான். உனக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, மூளை இல்லாத பசங்க தான். மோ ஒரு வாட்டி கால் பண்ண புரியாதா உனக்கு? நோய் கால் பண்ணிக்கிட்டே இருப்பியா? வேலைக்கு சொன்னல்லப்பா, அதான் போய் நான் சாரையும் பார்க்கல, நான் வேலைக்கு போகிற மாதிரியும் இல்லை. போன வை. உன் பேர் மௌனராக கார்த்தி தானா? அடா எத்தனை வாட்டி ப்ரோ உங்களுக்கு சொல்றது? மௌனராக _ கார்த்தி. அந்த அண்டர்ஸ்கோர் தான் இடிக்குது. இந்த பக்கம் யாரும் இல்லை,
இந்த பக்கமும் ப்ரோ. அது எனக்கு மனுஷா இருக்கும் உள்ள ஒரு ரகசியம். அப்போ அது ரகசியமாகவே இருக்கட்டும். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிடுறீங்க, நமக்குள்ள என்ன ரகசியம் வேண்டி இருக்கு ப்ரோ? இதனால யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேயா. அது என்னன்னா மௌனராகம் படத்தோட ஃபைனல் ஆடிஷன் 2 பேர் தான் செலக்ட் ஆகணும். அந்த நேரம் பார்த்து என் வயிறு கடமட அடிச்சுட்டா. கக்கூஸ் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்து பார்த்தா எனக்கு பின்னாடி இருந்தாலும் உள்ள போய் சான்ஸ் வாங்கிட்டா. அன்னைக்கு மட்டும் என் வயிறு கலக்காம இருந்தா நான் தான் மௌனராகம் கார்த்தியா இப்ப சுத்திட்டு இருந்திருப்பேன். என் தலை எடுத்து இப்ப மௌனராகம் _ கார்த்தியா தெருவா சுத்திட்டு இருக்கேன். ப்ரோ நான் நல்லா பாட்டு பாடுவேன், கேக்குறீங்களா? சி எட போயா. என்ன பாய், என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ஏதோ ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்லாம் கழட்டி டூப்ளிகேட் மாட்டணும் மாதிரி தெரியுது. உன்னதான் செட்டு பக்கமா கூட சொல்லிடுங்களே போட. என்ன பாய், நம்மளா அப்படியே பழகிருக்கோம். ஓரத்தமே ரத்தமும் வேற வேறையா? நான் தம்பி மாதிரி பாய். நீ தானே சொல்லி தெரியற. உங்க அம்மா தெரியானா நான் உனக்கு ஊத்தி கொடுக்குறேன்னா உன்னை வேலை வெட்டி போகாம இங்கே உட்காரச்சு உன் வாழ்க்கை கெடுக்குறா. ஒருத்த உன் வாழ்க்கை தான் கெடுக்குறா. உங்க அம்மா வாழ்க்கை ஏரியாவில் என் மேலே ரெஸ்பெக்ட் போச்சுடா. அது பேச்செல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு எனக்கு உன் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு தெரியுமா? இது என்னடா புது கதையாகுது? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஷெட்டு ஓனர் உன் உழைப்பை ஃபுல்லா உறிஞ்சிக்கிட்டு உன்னை இன்னும் வேலைக்காலே வச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது தம்பி எனக்கு எவ்வளோ காண்டா இருக்கு தெரியுமா? டேய் ஓனர் இருக்கா சும்மாறா. எதுக்கு பயப்படுற? நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஷெட்டுக்கு ஒன்றை ஓனர் ஆக்கணும்னு. அதான் நைட்டு ஃபுல்லா தூங்காம டெய்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? எனக்காகவா? பாரு நைட்டு ஃபுல்லா தூங்காம கருவலை வந்துருச்சு. ஆமாண்டா மூஞ்சி ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. இருக்கா? அதுக்கு தான் போய் டாக்டரை பார்க்கலான்னு இருக்கேன். சகல் வண்டி குத்துற போய் பார்த்துட்டு வந்து. அதெல்லாம் வண்டி தர முடியாது. பாய் வண்டி கொடு பாய். ப்ளீஸ் பாய் வண்டி கொடு பாய். ஏய் வேலை இருக்குதுடா, வண்டி கொடுன்னு தான் தரோம். என்னை விட வேலை உனக்கு முக்கியமா போச்சா? தம்பி கேட்கறேன்ல, வண்டி கொடு பாய். உன் கை வீரல்கள் மெல்ல மெல்ல. ஹலோ, நான் தான் ப்ரோ பேசுறேன். நான் தானே யாரியா? ப்ரோ நான் தான் ப்ரோ மௌனராகம் _ கார்த்தி. நீயா? சரி முக்கியமா வேலை இருக்கா, அப்புறம் பேசுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, லைஃப் மேட்டர் ப்ரோ, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சரி இரு, சொன்னல டாக்டர் ஃபோன்ல பேச வந்துடுறேன். நான் கதை விட்றான் பார். இப்போ சொல்லு. நான் பண்ண தப்புக்கு பிரேச்சத்தமா அந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவகிட்ட என் லவ்வையும் சொல்லிட்டேன் ப்ரோ. அவளும் ஓகே சொல்லிட்டா ப்ரோ. இன்னது ஓகே சொல்லிட்டாளா? நீ ஏன் ப்ரோ ஷாக் ஆகுறீங்க? சாக்கெல்லாம் ஆகல, அந்த பொண்ணு நினச்சி சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ப்ரோ. சரி இதுக்கப்புறமாவது ஆஃப்லைனில் ஃபேக்காக இல்லாமல் ஆன்லைனில் ட்ரூவாக இரு, புரியுதா? சரி நான் வைக்கிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லு. அன்னைக்கு நம்ம ஆள் நானும் தெரியாமல் உங்களை அடிச்சிட்டாங்கல்ல, அதான் ஃபீல் பண்ணி சாரி கேட்கணும்னு சொல்கிறாங்க ப்ரோ. யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் போய் மனுஷன் விடியா. ப்ரோ அவங்க உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க ப்ரோ. சரி ஃபோனை கொடு. அட இல்லை ப்ரோ, நேரில் தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நேர்லையா? யோ எனக்கு 1008 வேலை இருக்கியா, எங்கேயா வருவேன்? அதெல்லாம் இல்லையா, மனுஷன்னு சொல்லியா விடியா. ப்ளீஸ் ப்ரோ. டைம் என் ஆள் என்கிட்ட கேட்டிருக்கா, என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ எனக்காக வாங்க ப்ரோ. என் செல்ல குட்டி இல்லை, என் அப்பு குட்டி இல்லை, என் ராஜு குட்டி இல்லை. யோ புலம்பாதையா, வந்து தொலைகிறேன். லொக்கேஷன் அனுப்பு. வண்டிக்கு எங்கே போகிறது இப்போ? பாய். சாயங்காலம் வண்டி வேணா எனக்கு, நான் எப்போ எடுத்துக்கிறேன். வண்டியில கையை வச்சா கொன்றுவோம் உன்னை. எங்கே போய் தொலைஞ்சான் இவன்? எனக்கு வேறு நிறைய வேலை இருக்கே. ஓடி ஒளிஞ்சா விட்டுருமா? யாருக்கிட்ட? _ கிட்டேவா? விட்றா அடி சுட்டு விட்டு சுடு. அங்கதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, போப்பா. அடிங்க. யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. என்ன ப்ரோ அதுக்குள்ளே வந்துட்டீங்க? வீடுங்க பக்கமா? நான் வேற கேம் போட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ. இதோ இப்போ முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சுட்டு வரியா? அட்டங்கோப்பால் இன்னைக்கு ஒன்றை முடிக்கிறேன்டா. விடாத சுடு. எந்திரா வாங்குற வந்தா வெயிட் பண்ணுங்கிற, என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? கோப்படாதீங்க ப்ரோ, கோப்படாதீங்க. சின்ன பையன், விளையாட்டு பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். யாரு நீ? சின்ன பையன் ப்ரோ. உங்களை விட ஒரு வயசு தான் ப்ரோ சின்ன பையன்.
என்ன கருமமா இருந்துட்டு போயா. அந்த பொண்ணை கூப்பிட்டு சாரி கேட்க சொல்லு. நான் கிளம்புறேன். ஏன் முழிக்கிற? கூப்பிடு. ப்ரோ சாரி ப்ரோ, என்ன மன்னிச்சிடுங்க ப்ரோ. யோ விடியா. மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. நீ பண்றதா ஏன் தப்பா இருக்கு? அசிங்கமா இருக்கியா? விடியா. ப்ரோ அவகிட்ட நான் லவ் சொல்லவே இல்லை ப்ரோ. பிகாஸ் நான் ஒரு மைனாகலி ப்ரோ. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்குதா உங்க போய் சொல்லி வர சொன்னேன் ப்ரோ. அப்படி பார்க்காதீங்க ப்ரோ. ஒரு நல்ல லப்பை சேர்த்து வச்சா 10 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சமம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஹெல்மெட் கேட்டியா? நல்லா ஆளும் மண்டையும். இப்போ எங்க இருப்பா? என்ன ப்ரோ பியூட்டி பார்ல மேக்கப் போட்டிருப்போன்னு பார்த்தா பாக்ஸிங் பண்ணிருக்கா. பாக்ஸிங்கா? என்னடா என்ன வச்சு பிளான் பண்றியா? ஆல்ரெடி அவகிட்ட வாங்கினே காதுல கோயிங்கன்னு கேக்குது. பார்த்தல இப்பயே கூட்டு வந்து முடிச்சுடலான்னு பாக்குறியா? ப்ரோ எப்பல அல்ல இல்ல ப்ரோ. மறுபடியும் போய் சொல்றேன் ப்ரோ. சொன்னா கேளுங்க, இங்க இருக்க வேணாம், ரொம்ப டேஞ்சர். வாங்க நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க ப்ரோ. நாளைக்கா? உனக்கு எவ்வளோ பரவாயில்ல, இது வந்து இன்னைக்கு பாத்துக்கலாம். ப்ரோ வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. விடுங்க ப்ரோ. வாடா. சொன்னா கேளுங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ. நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுகிட்ட ஒரு லவ்வா சொல்ற. அவ அடிச்சாலும் பரவாயில்ல, உளவுக்கு தானே, அடி வாங்கிக்கோ. டேய் என்னடா பண்ற? ப்ரோ தண்ணி குடிச்சறேன் ப்ரோ. ஏய் அப்புறம் குடிச்சுக்கலாம்டா. ஒரு சொல்லலாம் வாடா. ஒரு வாய் ப்ரோ. வாடா. விடுடா. யாரு? லவ் சொல்லிட்டு வந்து குடிக்கலாம்டா. தம்பி உங்களை தான் கேட்குறேன். இங்க பாரு, ஒழுங்கா லவ் சொல்ற. ப்ரோ வேணாம் ப்ரோ. சொல்ற வா. ப்ரோ இவனா? இங்க பாரு, பயப்படாத, நான் இருக்கேன். லவ் சொல்லிட்டு வந்துட்டே இரு, நம்ம போயிடலாம். ஆ சொல்லுங்க, யார் வேணும்? மாஸ்டர் தண்ணி தத்தி மாதிரி இருக்கா மாஸ்டர். அதான் ஜிம்முக்கு கூட்டு வந்தேன். ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்களேன். ஜிம்மில் உடம்பு ஏற்றணும் மாஸ்டர், உடம்பு ஏற்றணும். ஓவர் ஆக்டிங் பண்ணாத. ஓகே போய் எக்யூப்மெண்ட்ஸை பாருங்க. கிளைண்ட்டை முடிச்சுட்டு பீஸை பற்றி பேசுவோம். இல்லை மாஸ்டர், கொஞ்சம் டே அண்டர்ஸ்கோர் கார்த்தி, என்னடா பண்ற? கட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அது தெரியுதுடா. லவ் சொல்லியா? ப்ரோ சும்மாவே நான் பயப்படுவேன். கொஞ்சம் அங்கே பாருங்களேன். என்னங்க பார்க்கணும்? புரியுதுடா. இருந்தாலும் நீ ஏன் பார்த்து முடிச்சு விட்டுடாடே. பின்னால சுத்திட்டு இருக்க முடியாதுடா. தயவு செஞ்சு கேட்க, நீ ஏன் முடிச்சு விட்டுடாடே. ப்ரோ 5 நிமிஷம் டைம் கொடுங்க. 6 நிமிஷம் லவ் சொல்கிறேன், 7 நிமிஷம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். என்ன பண்ண போறான்னு தெரில. என்ன முடிச்சு விட்டா சரி. இவ வேற சும்மா முறைச்சிட்டே இருப்பா. என்னடா வரைய மாட்டேது அம்மா, முதுவே பிடிச்சிக்கிச்சுரா அம்மா. இது என்ன கீழே இருக்கு? ஃபாஸ்ட் 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 கமான். இதை தூக்கி நம்ம ஆளை இம்ப்ரெஸ் பண்ணுறோம். பியூட்டிஃபுல். என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்? கார்த்தி 5 நிமிஷம் ஆச்சு, போய் சொல்றா. ப்ரோ மாஸ்டர் இருக்கார் ப்ரோ. கமான் கமான். ஹலோ மாஸ்டர் போயிட்டான், போய் சொல்லு. வேணாம் ப்ரோ, பயமா இருக்கு. போடாங்கிறல்ல. போகிறோம்.
என்ன நடக்க போதோ முருகா. ப்ரோ வேணாம் ப்ரோ. போ 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 ப்ரோ வேணாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன ஆம்பளை வயசு பேசுறீங்க? என்ன சொல்லணும்? முழிக்காத, உன்னை தான் கேட்குறேன். என்ன சொல்லணும்? மாஸ்டர் 2 கிலோ தம்பிள்ஸ் எங்க இருக்கு? கையில ரொம்ப லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணு மாஸ்டர். டைட் தானே பண்ணணும். வா. மாஸ்டர் கூப்பிடுறாரு, போய் டைட் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போகாதீங்க, அங்கே இருங்க. 2.5 கிலோ தம்பெல்லாம் செட் ஆகாது. இதை தூக்கு, நல்லா டைட் ஆகும். கமான் தூக்கு. தூக்கு முடியல மாஸ்டர். தூக்கு தூக்கு, அப்படிதான் இருக்கும். தூக்கு, கமான். சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சில வருது மாஸ்டர். அப்படிதான் நெஞ்சில வரும். தூக்கு, அப்பதான் டைட் ஆகும். ஐயோ மாஸ்டர். விடுங்க மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். நீ பாத்தியா? நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். 5 கவுண்ட் ஓகே போடணும். மாஸ்டர், நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர். ஓகே 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 மாஸ்டர். கம் ஆன். டேய் நான் வாங்கிட்டு வந்து பேசுறான். ஐயோ ஏப்பா. ஐயோ ஏவா. ஐயோ என்னையா பண்ற? வந்த வேலை தவிர எல்லா வேலையும் பண்றியா நீ? ஐயோ ஐயோ. ஏதாவது பேசி தோல லவ் சொன்னியா இல்லையா? இல்ல ப்ரோ. இது வேலைக்கு ஆகாது. நானே இப்ப லவ் சொல்றேன். ப்ரோ வேணாம் ப்ரோ. இன்னொரு நாளைக்கு பாத்து. இன்னொரு நாளைக்கா? அதெல்லாம் செட் ஆகாது. விடியா. ப்ரோ வேணாம் ப்ரோ. விடியா ப்ரோ. ஓவரா? ஆமா மாஸ்டர், நாளைக்கு வரேன். ஓகே போய்ட்டு வா. விடுற போடா விடுற. நான் ப்ரோ போறேன். வேணாம் ப்ரோ. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் சொல்றேன் பேசாம இரு. நான் பாத்துக்கிறேன். ப்ரோ நில்லுங்க ப்ரோ. என்ன காணோம்? டேய் அவன் போயிட்டடா. அட தள்ளி போயா. விடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ எங்கேயும் அவளை காணோம்? ப்ரோ அவ வீட்டுக்கு போயிருப்பா ப்ரோ. நம்மள வாங்க வீட்டுக்கு ஜிம்ல போலாம். இருந்து இப்பதானே வந்தா. எங்க போயிருப்பா? இங்கதான் இருப்பா. தேடு. தேவையில்லாம இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டு மாட்டிக்கிட்டோமோ. இதோ இருக்க வண்டி. ப்ரோ இது அவ வண்டி இல்ல ப்ரோ. உனக்கு தெரியுமா? இதான் என் வண்டி. ப்ரோ அது இல்ல ப்ரோ. அவ எங்க இருக்கான்னு மட்டும் பாரு. உள்ள நான் சேர்த்து வைக்கிறேன். அப்பதான் நான் எஸ்கேப் ஆக முடியும். எங்க போய் தொலைஞ்சா? டீ கிடைக்கதா போயிருப்பாளோ? ப்ரோ என்னடா ஆய் வருது ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவ் சொல்லு, அப்ப நானே கூட்டு போறேன். அர்ஜென்ட் ப்ரோ. எனக்கும் தாண்டா அர்ஜென்ட். உங்களுக்கு ஆய் வருதா? அடிங்க. என்ன ப்ரோ அடிக்க வரீங்க? இங்க பாரு, வண்டி இங்க தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இங்க தான் வந்தாகணும். இந்த பக்கம் நான் பாத்துக்கிறேன், அந்த பக்கம் நீ பாத்துக்கோ. ஒன்னதான் சொல்றேன், திரும்பி பாரு. நீ தண்டை கருமாந்திரம். அந்த பொண்ணு வரட்டும். மூஞ்சி டு மூஞ்சி, ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ. உங்களை தாங்க தேடிட்டு இருந்தேன். நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு ஒரு தடவை புரியாது. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன சொல்ல போற? என்ன பார்க்க ஒண்ணு ஜிம்முக்கு வரலன்னு சொல்ல போற? அப்படி இல்லனா அந்த மெசேஜ் நான் பண்ணவே இல்ல, இதோ இவர் தான் பண்ணாருன்னு சொல்ல போற, அதானே? சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க அதாங்க உண்மை. நினைச்சேன்டா, புஷ்பா அப்பயே சொன்னா நீ மாத்தி மாத்தி பேசுவேன்னு. கரெக்டா அதே மாதிரி பண்ற. இவரை பார்க்க இவ்வளவு டீசெண்டா இருக்காரு, இவரை போய் தப்பு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி வந்தது? ஏங்க உங்களை பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஆள்குள்ள சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? ஏய் உன்னெல்லாம் சி என்ன சொல்றனே தெரியல. என் மூஞ்சிலே முழிக்காத. இன்னொரு தடவை மூஞ்சி நான் பார்த்தேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா?
என்ன ப்ரோ பண்ணீங்க? நம்மளால அடிச்சுட்டு போறா? வலிக்குதா ப்ரோ? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு போய் ஹெல்ப் பண்ணல, எனக்கு தேவைதான். ப்ரோ நம்ம ஆளு ப்ரோ, எனக்காக மன்னிச்சிடுங்க. நீ எதுவும் பேசாத, பேசாம போயிடு. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, உங்களுக்காக இப்ப நான் போய் லவ் சொல்லிட்டு வரேன். பாருங்க, இப்ப நான் சாக்லேட் பாய் இல்ல, ரகுடு பாய் போறேன், லவ்வா சொல்றேன். என்னாச்சு? எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜென்டில்மேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், பைக் ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாக்குறீங்களா? டெஃபினெட்லி. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதானங்க நானும் சொன்னேன். வண்டியில பெட்ரோல் போட்டீங்களா? காலையில டேங்க் ஃபில் பண்ணேன். பெட்ரோல் இருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம். என்னவா இருக்கும்? பிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னா 2 ஸ்டெப் பேக். இன்ஜினுக்கு போற பெட்ரோல் எங்கேயாவது அடைச்சிட்டு இருக்கும். நல்லா ஆட்டினா ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க. என்னடா ஸ்டார்ட் ஆகல? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. வண்டி கவுத்து ஓகே, போட்டு நான் பாத்துக்கறேன், விடுங்க. இது சரிப்பட்டு வராது. தோ நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க இப்படியே எப்படி போவீங்க? நானும் கூட வரேன். ஓகேங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கறேன். ஏங்க நானும் கூட வரேங்க. ஏங்க ப்ரோ, எல்லாம் சரியா இருக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆக வை? இவன் ஒருத்தவன் எதுக்கு வந்தனே தெரியாம இங்க நின்னுக்கிட்டு. ரெண்டுத்துக்கும் உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கு. இவகிட்ட போய் மாட்டணும் போற. கையை மட்டும் யூஸ் பண்ணா இப்படிதான், கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணும். கரெக்ட். இதுக்கப்புறம் ப்ரோன்னு வந்த கொன்றுவேன், போடா. என்னங்க உங்களை திட்டிட்டு போறாரு? அது அவன் முன்னாடி என்ன புகுந்து பேசுனீங்களா, அதான் அவனுக்கு பொறாம. நீங்க பார்த்து போங்க வீட்டுக்கு, ஓகேவா? பாய். ஓகே, பாய்ங்க. பாய் ப்ரோ. பண்டவரி வந்துச்சு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து அவனா? நீ தானே பண்ண, உனக்கு தெரியாதா? நீங்களா? இது உங்க வீடா? ஆமா. சமைக்கலையா? காலையில ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஏங்க, இது உங்களுக்கு தான் மார்னிங், எனக்கு நைட்டு. அது எப்படிங்க இது உங்களுக்கு மட்டும் நைட்டா இருக்கும்? ஏன்னா இப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தூங்கணும். ஓ செமங்க. கொடுங்க. அப்புறம் ஓகே. கதவை சாத்தியம் லவ்வுக்கு கேட்டு போட்டுட்டாலே. இதுக்கப்புறம் அவளை எப்போ பார்த்து என் மனசுலாம் சொல்லி ஒன்று சேர போகிறோமோ. இது மாதிரி வாய்ப்பு மறுபடியும் எப்போ கிடைக்க போதோ. என்னங்க, ஒரு நிமிஷம். கட்டாயிடுச்சு. ஏங்க, உங்களுக்கு
உங்களை தான். சொல்லுங்க. நான் கூட உங்க ஃப்ரெண்டு பண்ண கமெண்ட்டை பார்க்கும்போது தப்பா தான் நினைச்சேன். ரொம்ப பேடா வேற ஃபீல் பண்ணேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது அது எனக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னு. நான் கூட அந்த வீடியோ பார்த்தேங்க. அவன் எது சொன்னாலும் கரெக்டா இருக்குங்க. கரெக்டு தான். இருந்தாலும் அவர் வேற 2 தடவை அடிச்சிட்டேன். அதான் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. நீங்க ஃப்ரீயா விடுங்க. அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இல்லைங்க, நானே சாரி சொல்றேன். அவர் நம்பர் கொடுக்குறீங்களா? என்கிட்ட இருக்க நம்பருக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. அதான். ஐயோ, போலீஸ்க்கு பயந்து அந்த சிம்மை தூக்கி போட்டுமே. ஏங்க நம்பர் கொடுக்குறீங்களா? சொல்றேங்க. டபுள் 941. இந்த கமாண்ட பண்ணது நான் தான். எப்படி சொல்லணும்னு தெரியல. எங்க போனவ? ஐயோ காணோம். பிரீத்தி, ஆப்பா. தூங்காம என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான். போய் சாப்பிட்டு தூங்கு. அப்புறம் கிரிஜா வருவா, கதவை லாக் பண்ணாம தூங்கு. ஓகேப்பா. என்ன பேசலாம்? பொறுக்கி, ஹலோ. நேர்ல டிஸ்டர்ப் பண்ணது பத்தாதுன்னு இப்ப போன்ல ஆரம்பிச்சிட்டியா? யாருங்க நீங்க? இந்த நம்பர்ல மிஸ் கால் வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். வரும்டா வரும். எங்க அம்மா சத்தியமா மிஸ் கால் வந்துச்சுங்க, அதாங்க கால் பண்ணேன். பின்ன உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? டேய் நடிக்காதடா. இன்னொரு தடவை எனக்கு போன் வந்துச்சு, ஜட்டி கன்ஃபார்ம். சீ போன வை. ஜட்டி கேஸ். சரி, இவ தானே கால் பண்ணா? அதுக்கப்புறம் தானே நான் கால் பண்ணேன். இந்த கிளி கிளிக்கிறா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அத நான் சொல்றேன். உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு நான் சொல்றேன். ஒரு 150 ரூபா கொடு, போட்டு நான் சொல்றேன். நோ, பேசாம போயிடா நீனே. ஒரு 75 ரூபாச்சு கொடு, கட்டிங் போட்டு நான் சொல்றேன். நோ, கடுப்பேத்தாதண்ணா, பேசாம போயிடா நீனே. இருந்தாலும் நான் சொல்றேன். உன்னை பத்தி குட்டா சொல்லுவா இல்ல அசிங்கமா சொல்லுவா? அசிங்கமா கேட்பேன், பேசாம போயிடு. அப்ப உன்னை பத்தி அசிங்கமா தான் சொல்லணும். அந்த ஆள் இன்னைக்கு விட மாட்டான் போல. காளி, ஏரியாவில் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னா, கிரிஜாக்கா வருதுண்ணா. திரும்பி பார்க்காத, பூமா வருது. வாசம் வருது. நாரி தொலைது. அக்காண்ட போட்டுக்கிட்டு அக்கா கட்டா ஒரு வேலையை போய் சொல்லு. அப்புறம் வந்து உன்னை பத்தி குட்டா சொல்றேன். இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்க நீ. ஆயா பேசுறதுனா வச்சுக்கிற. சரி, நான் நாளைக்கு வலிக்கிறேன் பல்லு. வரட்டா. நிம்மதியாக குடிக்கூட விட மாட்டாடா இவ. என்ன மறுபடியும் ஃபோன் வருது? இவனோ? கார்த்தி, உன்னை ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ப்ரோ 2 நிமிஷம் ப்ரோ. காலையில் அந்த பொண்ணை பார்த்தேன் ப்ரோ. உங்களை அடித்ததுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. அப்படியே உங்கள் நம்பரை கேட்டாங்க, நான் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே சாரி கேட்கும்போது அந்த கமெண்ட் பண்ணதை நான் தான் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இங்கே ட்ராக் வேறு மாதிரி போகுது ப்ரோ. மேடம் இதுக்கு தான் கால் பண்ணா? இப்போ என்ன, அந்த வீடியோக்கு நான் கமெண்ட் பண்ணல, நீ தான் கமெண்ட் பண்ணுன்னு சொல்லணும், அவ்வளோதானே? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். தெரியும். பொறுக்கி, உங்ககிட்டலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை. போனை வை. அப்போ என்னத்துக்கு இந்த பொறுக்கியோட நம்பரை கேட்டு வாங்குனீங்க? அது நீ ஃபோன் பண்ணா நான் எடுக்க கூடாதுல்ல, பிளாக் பண்றதுக்காக வாங்கினேன். அப்புறம் என்ன பிளாக் பண்ணல சொல்லுங்க.
பிளாக் பண்ணலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்ட. ஏங்க சிகப்பா மஞ்ச பச்சையா தெரியுதுங்க நீங்க சமாளிக்கிறீங்கன்னு. தெரியுதா? ம் ம் ம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணதை புரிஞ்சுக்காம உங்களை வேற அடிச்சிட்டேன். அதுக்கு சாரி சொல்லலான் தான். நல்லா இருக்கே இந்த கதை. அடி மட்டும் நேரில் அடிப்பீங்களா, சாரி மட்டும் ஃபோன்லையா? இதெல்லாம் செல்லாது. அப்போ என்ன பண்ணா சொல்லும்? நேரில் வந்து சொன்னாதான் செல்லும். ஓ, அப்போ நேரில் ஒரு எக்ஸ்ட்ரா அடி கிடைக்கும், பரவாயில்லையா? அப்போ ஒரு சாரியும் செலவாகும், உங்களுக்கு பரவாயில்லையா? பாய். நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை தெரியுமா உனக்கு? லொகேஷன் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். நான் அங்கே தானங்க இருக்கேன். நீங்கள் அனுப்புற லொக்கேஷனில் தாங்க இருக்கேன். உங்களை காணுமே. நான் இங்கே தாங்க இருக்கேன். நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் ரிலே கேட் இருக்கா? இருக்கு. அங்கே வாங்க. நான் வந்துட்டேங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? ஏங்க நான் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ட்ரெயின் சவுண்டா இருக்கு, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஏங்க நான் ட்ரெயின் பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹலோ ஹலோ கேக்குதா? நானும் ட்ரெயின் பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஏங்க நான் ஹலோ, அங்க இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க. நீங்க ட்ரெயினுக்கு அந்த பக்கம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய். இருங்க நான் வரேன். அங்கே இருங்க, நான் வரேன். ஓகே. தம்பி உன் ஒத்தியானா வீட்ல காட்டு, இந்த ரயில்வே ட்ராக் செத்துருவேன். சாரிண்ணா. ஒரு சாரி சொல்றதுக்கு இவ்வளவு தூரமா? ஒரு நிமிஷம். உங்க பைக்ல போலாமா? எங்க போறோம்? உங்க பைக்ல போலாமா? போலாம், ஆனா எனக்கு டபுள் ஓட்ட தெரியாதே. எனக்கு ஓட்ட தெரியுமே. எங்கங்க போறோம்? இருங்க சொல்றேன். இது என்ன இடம்னே தெரியல, எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்? எங்க தாங்க போறோம்? வாங்க. ஏங்க உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன், எங்க போறேனே சொல்ல மாட்டீங்க. சொல்றேன். இது என்ன இடங்க? அமைதியா வாங்கல. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, எங்க போ? இறங்க சொல்றேன். என்ன? இறங்க சொல்றேன். வாங்க. ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு கண்ணை மூடுறீங்க? உங்க சாரி நான் ஏத்துக்கணுமா வேணாமா? ஏத்துக்கணும். அப்ப பேசாம நடங்க. என்ன எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க? காலெல்லாம் வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? இருங்க, கிட்ட வந்துட்டோம். யாருக்கும் தெரியாத என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட். எப்படி இருக்கு?
இந்த இடம் பிடிச்சிருக்கா? ஆ? இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அதானே, உங்களுக்குலாம் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் வெளியே இருக்க அந்த லைஃப் தானே பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் தூசி, புகை, எப்பவும் டிராஃபிக் சவுண்டு, எதுக்கு தான் ஓடுறோன்னு தெரியாது அந்த மெட்ரோ சிட்டி லைஃப் தான் உங்களுக்குலாம் பிடிக்கும்ல? ஆமா, அதான் பிடிக்கும். அங்கதானே எல்லாமே இருக்கு. இங்க என்ன இருக்கு? இந்த மலையும் தண்ணியும் தவிர. உன் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுதா? அதானே, எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல. பட் இங்க ஒரு மாதிரி ஜாலியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்குல்ல, அதனால தான் வர வச்சேன். தேங்க்யூ. ஆனால் ஃபோனில் வேற ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் கோவப்படுறாலாம் இல்லைங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது கூட நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவ தான் உன்னை பாடி ஷேம் பண்றான் அது இதுன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்திட்டான். அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் கமெண்ட் பண்ணவே இல்லை. ஒரு வேளை அப்படி தப்பான மீனிங்ல கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அவனை தேடி போய் அடிக்கணும் அவசியமே இல்லை. அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா நமக்கு 1000 வேலை இருக்கு, அவனுங்களுக்கு அந்த ஒரு வேலை தான் இருக்கு. முக்கியமான விஷயம், இது மாதிரி சொல்ற ஃப்ரெண்டு பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. அவளாம் இல்லைங்க, என் மேல கொஞ்சம் கேர் அதிகம், அதனாலதான். மத்தபடி எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்க பேசினா உங்களுக்கே பிடிக்கும். போன் அடிக்குது பாருங்க. இந்த டைம்ல யார் கால் பண்றா? ஆபீஸ் காலா இருக்குமோ? ஐயோ, எங்க அப்பா கால் பண்றாரு. எடுத்து பேசுங்க. நான் வெளியே இருக்கிறத கண்டுபிடிச்சு வரேங்க, மாட்டிப்பேன். உடனே வாங்க போலாம். ஏங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலாங்க. உங்களதான். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, பெரிய பிரச்சனை ஆகும். ப்ளீஸ் வாங்க. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? கொஞ்சம் குயிக்கா வாங்க போலாம். ஏங்க கொஞ்சம் பொறுமையா போங்க, பேசிக்கிட்டே போலாம். அதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாங்க, நீங்க வாங்க. சரி ஓகேங்க. எங்க அப்பா 2 தடவை கால் பண்ணிட்டாரு, நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ காளி, போறாடா, போடாத, ஏதாவது பேசுறா, பேசு. என்னங்க எதுக்கு வந்தீங்களோ சொல்லாமலே போறீங்க? என்ன சொல்லணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஞாபகம் வந்துருச்சு. அது இல்லைங்க, நான் சொன்னது வேற. இல்ல இல்ல, அதான் காட்டுங்க காட்டுங்க, கைய இருக்குங்க. சாரி. ஹலோ, நான் தான் ப்ரோ பேசுறேன். நம்ம ஆளுகிட்ட அந்த கமெண்ட் பண்ணது நான் தான் சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு பேச முடியல, நான் நாளைக்கு பேசுறேன். பாய் பாய் பாய், வைக்கிறேன். நான் காளி இப்பதான் விஞ்சுதான் உனக்கு. என்ன காலங்காத்தாலே வேலைக்கா? பின்ன இந்த மாதிரி வீட்லயே இருக்க சொல்றியா அண்ணா? காளி, நான் வேலைக்கு கிளம்புறேன், ஏரியா வாட்சா விட்டுக்கோ. போயிட்டு வா. எல்லாரும் வேலைக்கு போறானுங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். இந்த பாடியை எங்கேயோ பார்த்துருக்குனே.
என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டானோ? என்ன 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 பண்ண? எனக்கே தெரியாம யாரை போய் பார்த்துருக்கீங்க? நீ தானே ஏன் சொன்ன ட்ராக் வேற மாதிரி போகுது ஹெல்ப் பண்ணுங்கன்னு? உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ஏன் போனேன். அப்புறம் ஏன் என்னை பற்றி சொல்லவே இல்லை? யோ சொல்ல டைம் கிடைக்கலையா? அவ அப்பதான் வந்தா, உங்க அப்பா கால் பண்ணான்னு போயிட்டா, இல்லைன்னா சொல்லிருப்பையா நானு? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே ப்ரோ. யோ என்ன நான் இன்னும் ஆள் உசார் பண்ண பாக்குற மாதிரி சொல்ற? ப்ரோ அப்படிலாம் சொல்லவே இல்லை ப்ரோ. இதெல்லாம் சரி வராது, நீ கிளம்பு. ப்ரோ ஒரே ஒரு வாட்டி ஏன்னு கேட்காம கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இதான் ஊடா? பரவாயில்லையா, நல்லா பெரிய ஆள் தான் இருக்க. இது என் வீடு இல்லை ப்ரோ, அப்புறம் அந்த பொண்ணோட வீடு ப்ரோ. அவன் வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு வந்த? எனக்கு வேற வழி தெரியல ப்ரோ. ஒவ்வொரு வாட்டி மிஸ் ஆகிட்டே போகுது. எனக்கும் சொல்ல தைரியம் வர மாட்டேது. அதான் அவங்கள வச்சு சொல்லிடலாம்னு. யோ பைத்தியமையா நீ? அவகிட்ட அடி வந்து பத்தாதுன்னு அவன் வீட்டில் வர அடி பிளான் பண்ணுறியா? அட இல்லை ப்ரோ, அவளும் அவங்க அப்பா மட்டும்தான். அவங்க அப்பாவும் காலையில் டியூட்டிக்கு போயிடுவாரு. அவள் தனியாக தான் இருக்கா. இதை மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. நீங்கள் சும்மா சப்போர்ட் மட்டும் வாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வாங்க ப்ரோ. யோ சொல்ல கேளியா? அட வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. யோ சொன்ன கேளியா கொஞ்சம்? அட வாங்கன்னு சொல்கிறேன் ப்ரோ, வாங்க. இரு 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 இரு. இவனை எப்படி கட்டி விடுறது? வீட்டில் வேற யாரும் இல்லைன்னு சொல்ற, அவன் மட்டும் தனியா இருக்கான்னு வேற சொல்ற. இப்போ நம்ம 2 பேரும் போய் உண்மையை சொன்னோம், பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நான் போறேன், உண்மையை சொல்றேன். அவன் என் மேல போகும், அப்போ நீ வந்து சமாதானப்படுத்து. ஏதோ சொல்றீங்க, ஒரு கட்டம் ஆகும்ல. நம்பியா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. முருகா காப்பாத்து. மறக்காம கூப்பிடுங்க, நான் இங்க வெயிட்டிங். கூப்பிடுறேன். என்ன போதும் தெரியலையே. ஹாய். ஹே நீ எங்க? என்ன இவனுக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? நல்லா ஜம்முன்னு பெருசா நல்லா இருக்க வீடு. வாடகை வீடா? எவ்வளவு இருக்கு வாடகை? பிரீத்தி யார் வந்திருக்கா? ஐயோ அப்பா. உங்க அப்பா இருக்காரா? ஆமா. பிரீத்தி யாரெல்லாம் வந்திருக்கா? ஒண்ணும் இல்லப்பா, எப்பயும் போலதான். ப்ரோ எல்லாத்தையும் சொல்ல போறாரு. சாரிங்க, உங்க அப்பா இருக்கான்னு தெரியாது, தப்பா இடத்துல வந்துட்டேன். நான் அப்புறம் வரேன். அவ கடுப்பாவா? அப்புறம் வெறுப்பாவா? எதுக்கு வந்தேன்னு சொல்லாமே போற? அது இப்ப சரியான டைம் இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். பாய். அப்போ நான் வந்து சமாதானப்படுத்துவேன். பிரீத்தி ஃபுட்டு ரெடியாம்மா? என்னம்மா? ஐயோ அந்த பக்கம் இந்த பக்கம். எந்த பக்கம் போடுதுனே தெரியலையே. என்னம்மா எங்க போறது? இல்லப்பா இந்த பக்கம். போடா. சை, யாவும் சமையல்கிட்ட இதை விட நல்லா இருக்கு. எங்க இல்லப்பா இது இங்க. என்னம்மா பண்ற? அது இல்லப்பா, உங்க பின்னாடி. இவ அப்பா என்ன பார்க்க டபுள் வர கோல்டு பர்க் மாதிரி இருக்கா? மாட்டனோ நாக்க விட்டுதான். இல்லப்பா, உங்க ஷர்ட்ல ஏதோ கரை இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான். கரை தானே இருக்கும். எல்லாம் அந்த கிரிஜாக்கு நீ கொடுக்குற இடம். வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். யூ மஸ்ட் சேஞ்ச். என்னம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்க?
போச்சு. இன்னைக்கு செத்த. என்னது இது? இல்லப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சாரிப்பா. நல்ல விஷயத்த பண்ணிட்டு சாரி கேட்குற முதல் பொண்ணு நீதாம்மா. அப்ப மேல கோவம் இல்லையா? எதுக்குமா கோவம்? நீ தான் தனியா சூப்பரா சமைச்சு வச்சிருக்கியே, நல்ல விஷயம் தானே. என்னது சமைச்சு இந்த காலத்து வச்சிருக்கேன்? பொண்ணுங்களுக்கு எதுக்கு சாரி கேட்கணும்னே தெரியல. எங்க போனா? இங்க தானே இருந்தான், அதுக்குள்ள எங்க போனா? எங்க போயிருப்பான்? கீழையும் காணோம், மேலேயே தாழ்த்தானோ? இல்லையே. என்னம்மா தெரியற? ஒன்றும் இல்லைப்பா. டிஃபன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வச்சுட்டு எங்கடா போனேன்? ஹலோ சார், ஃபினான்ஸ் சம்பந்தமா கிளைண்ட் வந்திருக்காங்க, கொஞ்சம் வர முடியுமா? என்னம்மா இது ஒரு சின்ன விஷயம். இல்ல சார், அது கூட நான் தான் வரணுமா? ஹேண்டில் பண்ண முடியல. இது கூட உங்களால பண்ண முடியாது. போனவை வரேன். தேங்க் காட், அப்பா கிளம்பிட்டாரு. இங்க தானே இருந்தான், அதுக்குள்ள எப்படி மறைஞ்சு போயிருப்பான்? எங்கடா போய் தொலைஞ்ச? பிரீத்தி போயிட்டு வரேன். ஓகேப்பா. ஹேய், ஜஸ்ட் மிஸ். உங்க அப்பா கிட்ட மட்டும் மாட்டிருந்தேன், நாக் அவுட்டு தான். நாக் அவுட் தானே பண்ணிட்டா போச்சு. ஏய், இப்ப எதுக்கு டாப்பா போடுற? இப்ப இப்ப எதுக்கு கிட்ட வர? அப்படித்தான் வருவேன். ஏய், சொன்னா கேளு, அங்கே இரு, கிட்ட வராத. கிட்ட வராதன்னு வருவேன். கிட்ட கிட்ட வராத. வந்தா கிட்ட வராதன்னு வருவேன். கிட்ட வா. கிட்ட வராத. கிட்ட வேணும். நாக் அவுட் பண்ணவா? சார், சாவி கீழே போட்டு போறீங்க சார். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார், விடுங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியில் உட்காந்துருக்கியே, என்ன தம்பி ஏந்திருப்பா. இதெல்லாம் பேசிக் நாலேஜ். இதை கூட தெரியாம எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே. என்னை எப்படி சார் இங்க பார்த்துருப்பீங்க? இது என் வருங்கால மாமனார் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஆக்சுவலா ஃபியூச்சர்ல இந்த பார்க்கிங்ல என் பைக் நிற்கும். அப்ப நான் சைட் ஸ்டாண்ட் போட்டு உட்காருவேன். அப்ப நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. என்ன முறைக்கிறான்? இல்ல சிரிக்கிறான். ஆல் தி பெஸ்ட். என்ன தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. நல்ல வேலை இந்த ஆள் நம்ம மாமனாரா இல்ல. ராஜாவின் பார்வை ராணியின் பார்க்கறானே இப்படி சமாளிக்குவோன்னு தெரியலையே. சமாளிப்போம். போச்சு, கண்டுபிடிச்சிருவோம். என்ன ப்ரோ? நீ எதுவும் பேசாத. ஒரு பொண்ணியா இல்ல, மனசு இல்ல, அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சுக்கணும்ல. அவ அப்பாவுக்கு தெரியல, கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல, சொந்தக்காரனுக்கும் தெரியல. யாரை கேட்டா தெரியும்? என்ன கேட்டா தெரியும். என்ன இது எஸ் ஏ சூர்யா டைலாக்னு. இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு ரிசர்வ்ல வந்தா பெட்ரோல் பண்ண தெரியாத உனக்கு? பெட்ரோல் பங்க் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ப்ரோ. ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான்.
ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தானே உனக்கு. அட டாபிக் மாத்தாதீங்க ப்ரோ. என்னோட ஆளை பார்த்தீங்களா? லவ் சொன்னீங்களா? வீட்டில் அவன் அப்பா இருந்தாயா. என்னது மாட்டிட்டீங்களா? நானாவது மாட்டுறதாவது, மாடியில் காத்தாடி மாட்டிச்சு சொல்லி எஸ் ஆயிட்டோம்ல. என்னயா தலை தொங்கிருச்சே? இந்த வாட்டி என் லவ் சொல்ல முடியல, அதான் ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. அவ்வளோ சீன்லாம் இல்லை, உன் ஆள்கிட்ட லவ் சொல்லிட்டேன். என்னது லவ் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னா? அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்காயா. என்ன கொஞ்சம் டைம் கேட்குறா, அதனால அவளை டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடு, சரியா? புடிங்க, பிடிச்சிருக்கு சொல்லிட்டால. அவளுக்காக ஒரு வாரம் என்ன, ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் ஃபுல்லா காத்துக்கிட்டே இன்னும் போயிட்டே இருக்கான். யோ கொஞ்சம் இல்லையா? யோ யோ பெட்ரோல் காசு இல்லையா? யோ அட மாப்பிள்ள. ஏய் அந்த ஆள் வந்துட்டான், நான் அப்புறமா கூப்பிட்றேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வராமல் இங்கே நின்றுருக்கீங்க? பிரீத்தி வீட்டில் தான் உட்காந்துருக்கா. வாங்க சாப்பிட போகலாம். வாங்க வாங்க. மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க? அங்கிள், நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, கண்ணுக்கு தெரியாத உண்மை கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உண்மைன்னு. ஆமாம் சொன்னேன், அது ஏன் இப்போ சொல்கிற? ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பொண்ணை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அவள் ட்ராக் வேறு மாதிரி போகுது. வேறு மாதிரினா புரியல. உங்கள் பொண்ணு பைக்கில் ஒரு பையனோட க்ளோஸாக போகிறது என்ன, அடித்து விளையாடுறது என்ன, அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? பொறிக்கு மாதிரி இருந்தாங்க. அதை நினைச்சாலே இரிட்டேட் ஆகுது. சரி அங்கிள், பிரீத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல அங்கிள், நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க. அவன் என்னதான் லைஃப் ஸ்டைலை மாற்றி ஊரை விட்டு வெளில வந்திருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர. விஷ்ணு, உனக்கும் பிரீத்திக்கும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். ரெடியா இரு. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப மஜாவா இருக்கேன். என்னடா இந்நேரத்துல இருந்து இப்படி கத்தின்னு இருக்க? மச்சான் கீழே அக்கா பொண்ணுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. கம்முனு கடை போதைய போட்டா கம்முனு பட தூங்கணும் மச்சான். தேவைமை இல்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அங்க என்னடா சத்தம்? படுக்கிறியா இல்ல படுக்க வைக்கட்டுமா? அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, சும்மா தொண்டை சரியில்லை, அத கத்தி பார்த்துன்னு இருக்கனே. மச்சான் உன்னால தேவையில்லாம கண்ட நாய்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கடா. ஏதோ அண்ணனை பத்தி பேசுற மாதிரி இருக்குது. அண்ணே ஒண்ணு இல்ல, நீங்க தூங்க. கம்முனு படு தூங்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உனக்கு. சால்ஸ் மச்சான் நீ குடிக்கலடா, அப்புறம் என்ன போதையில மாதிரி கத்திட்டு இருக்க? மச்சான் இது வேற போதை மச்சான். இந்த போதை மட்டும் தலைக்கு எரிச்சுன்னு வச்சுக்கீங்க, சத்தமா கத்த தோணும்டா. மச்சான் நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நான் நிறைய சொல்லியிருக்கேன், நீ எதை சொல்ல வர? சில விஷயங்கள் தேடி போக கூடாது, அதுவா வரணும்னு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? மச்சான் வந்துருச்சா? மச்சான் வந்துருச்சா? சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப நாளா மாலா உனக்கு ரூட் விட்டு இருந்தா, கடைசியா ஒரு வழியா உனக்கு கரெக்ட் பண்ணிட்டா போலயே. மச்சான் ஏரியால அவங்க அப்பங்கடை சின்ன பிரியாணி கடையா இருக்கு. இங்க பாரு, மாலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் ஆப்போசிட்ல பெரிய பிரியாணி கடையா போடுற. எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு போவேன். என்கிட்ட காசு மட்டும் கேட்க கூடாது, சரியா மச்சான்? அப்ப என்கிட்ட காசு கேட்பியா? போட்டனா என்ன பார்த்தா மாலா கல்யாணம் பண்ணிட்டு பிரியாணி கிடைக்கிற மாதிரி தெரியுதா? நீ தான் சொன்ன மாலா மேல வந்துருச்சுன்னு. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு
ஒருவேளை மாலாவோட அம்மாவா இருக்குமோ? உம்மால வந்துருச்சுன்னு சொன்னேன்டா. சாரி மச்சான், இட்ஸ் மை மிஸ்டேக். மச்சான் வந்துருச்சுன்னு சொன்னல, அது ஒரு பொண்ணு மேல தானே? பத்த பிரத்து உனக்கு இல்ல மச்சான், ஊருக்குள்ள பல மாதிரி சுத்தி இல்ல 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 பொண்ணுதான். அப்போ ஓகே. யாரா அந்த பொண்ணு? டேய் சொல்றா, யாரா அந்த பொண்ணு? ஐயோ, எதை கேட்டாலும் அடிக்கிறான். டேய் யாரா அந்த பொண்ணு? சொல்றா மச்சான். நம்ம ஏரியால அது எந்த வீடுனாச்சும் சொல்றா. அவன் நம்ம ஏரியாவே இல்ல மச்சி. நம்ம ஏரியாவே இல்லையா? 4வது தெரியல 5வது தெரியல ஸ்கூல் பசங்க தான் இருக்கு மச்சான். எனக்கு தெரியாம 2வது தெரியல ஏதாவது புது பொண்ணை கரெக்ட் பண்ணியாடா நீ? எப்ப பார்த்தாலும் பிரியாணி கடை, குப்பத்து ஏரியா, மாலான்னு இது விட்டா தெரியாதா உனக்கு? ஆமா சார், அப்படியே தாஜ் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்காரு சார்ல்ஸ். அப்புறம்டா சும்மா காண்டேத்தாம அந்த பொண்ணு எந்த ஏரியான்னு சொல்றா? அது நம்ம சினிமாக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த ஏரியா கோடம்பாக்கம். சரி, என்ன மறுபடியும் கலாய்ச்சிட்ட. அந்த பொண்ணு எந்த ஏரியான்னு சொல்லு. அதான் சொன்னேனே நானே, கோடம்பாக்கம். இது இந்த சினிமாக்காரங்களா இருப்பாங்களே அந்த ஏரியாவா? ஆமா மச்சான், அவ கூட பார்க்க நல்லா சினிமாக்காரி மாதிரி தான் இருப்பா. என்ன மச்சான் சிரிக்கிற? மச்சான், நம்ம ஏரியால ஒரு 10 காதல் கதையை கேட்டிருக்கேன். அதுல ஒன்னு 11வது. சார்ல்ஸே, நான் சொல்றது கொஞ்சம் கோவப்படாம கேளு. உன்ன மாதிரியே தான் நம்ம ஏரியாவில் காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்க யாரு என்ன, நம்ம எப்படி இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க. மச்சான் நான் அழகுல சொல்ல வரல, நம்ம ஸ்டேட்டஸ்ல சொல்ல வந்தேன். காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் நல்லா சுத்திட்டு அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அடி விழும் பாரு, அப்ப தெரியும் இதுதான் மிடில் கிளாஸ், இதுதான் ஹை கிளாஸ்ன்னு. காலியே இங்க பலன்னு கண்ணாடி, பெரிய பெரிய பில்டிங்னு ஐடி கம்பெனி நிறைய இருக்கு. அங்க வேலை செய்யற பொண்ணுங்களும் அப்படிதான். ஆனா அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரியாவே இருக்கு. அங்க இருக்கிற ஜனம் தான் நம்ம. இங்க இருந்து அந்த பில்டிங்க பார்த்தா அது அழகா தான் தெரியும். ஆனா அங்க இருந்து பாக்குறவனுக்கு நம்ம அழகா தெரியுமா? மச்சான், நான் உனக்கு ஒரு 10 காதல் கதை சொன்னல, அதுல என் கதையும் ஒண்ணுடா. நல்லா யோசிச்சு முடிவிடு, இல்லைன்னா 11 தான் வந்துருவேன். சார்ல்ஸ், நீ எதுக்காக சொல்றோன்னு எனக்கு புரியுது, எனக்காக தான் சொல்றன்னு தெரியுது. இந்த காதல் இருக்குல்ல, காதல் அது இங்க இருக்கிறவன இங்கேயும் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கேன், இங்க இருக்கவன தூக்கி போட்டு மிதிச்சிடும். அப்பேற்பட்ட வாத்தியாரு இந்த காதல். அதனாலதான் என்னமோ எனக்கு வரைக்கும் லவ்வே வரல. ஏன்னா நான் ஒழுங்கான்னு எனக்கே தெரியலையே. நீதான் அந்த பொண்ணு மேல லவ் வந்துருச்சுன்னு சொன்ன. கரெக்ட். லவ்வுக்கு மேல ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுதான் மச்சான் அவன் மேல வச்சிருக்கிறது. இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். நான் உண்மையா இருக்கேன். அவன் என்ன லவ் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, எனக்கு நான் உண்மையா இருக்கேன். லவ் பண்றேங்கிறானா பண்ணலங்கிறானா? ஒரே குழப்பமா இருக்கே. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரே பாரம். நான் ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி. அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனா? நீ தானே பண்ண? உனக்கு தெரியாதா? பண்ற வரைக்கும் வந்துச்சு பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தானா? நீ திருந்தவே மாட்டியா?
சந்தோஷமா குடிக்கலான்னு பார்த்தேன். ஊர்ல எவன் குடிச்சிருக்கான் நான் குடிக்கிறதுக்கு? மனிதர் வளர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல. அதுக்கும் மேல ஏதாவது ஒண்ணு அதுதான். அம்மா வலிக்குது, தலை வலிக்குது. நான் வந்துட்டேன். இருங்க இருங்க வரேன். உங்க கட்ட வேணாமா? என்ன சாரக அடிச்சோம், தலை இப்படி சுத்துது. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? மாடு மாதிரி எதுக்கு நிக்கிற? உன்னதான் கேக்குற, சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உன்னை எவ்வளவு நம்பணும் ப்ரோ. எனக்கு போய் துரோகம் பண்ண எப்படி மனசு வந்தது? உன்னதான் கேக்குற, சொல்லு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லு. நீ இவ்வளவு சீப்பான ஆளா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நீ எல்லாரும் மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டல. புஷ்பா அப்பயே சொன்னா இவள நான் நம்பாதேன்னு. நான் தான் அவனை முழுசா நம்பிட்டேன். நல்லா நம்ப வச்சு செஞ்சுட்டல. இப்ப என்ன பண்ணன்னு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க? அவரு பண்ண கமெண்ட நீ பண்ண சொன்ன தப்பு இல்ல? தப்பு தான். மொத தபா வந்த உடனே பல்லாரும் ஒரு அற விட்ட. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த டேஷ் கார்த்தி சொல்லாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னு கெஞ்சனா. அதான் சொல்லல. இதெல்லாம் சொன்னானா அவன்? ஐயோ மாட்டி விட்டானே. சரி, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை மீட் பண்ணோம்? அப்ப சொல்ல வேண்டியதானே? 2 தபா தான் மீட் பண்ணோம். மொத தபா உங்க அப்பா கால் பண்ணாருன்னு வந்த உடனே நீ போயிட்ட. 2வது தபா உங்க அப்பா இருக்காருன்னு வந்த உடனே நான் போயிட்டேன். சரி, கால்ல சொல்ல வேண்டியதானே? சொல்லல. அதான் ஏன்? ஏன்னா மனசுக்குள்ள இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட. சொன்னா விட்டு போயிடும் பயம். அதான் சொல்ல. சரி, எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நீங்க நினைச்சேன். தோ வந்து நிக்கிற. இத நான் நம்பணும். நீ நம்புற மாதிரி ஒன்று சொல்லட்டா? வருவ, பலார்னு அறைவ, அப்புறம் சாரி கேட்ப, நீ மட்டும் பேசுவ, கோவம் தான் போலீஸ் போலீஸ்னு பயமுத்துவ. ஹேய், நீ என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற? தப்பு பண்ணது நீ அடங்கிதான் போகணும். ஆமாமா, தப்பு பண்ணது நான் தான். உங்களுக்கு கமெண்ட் பண்ணது அந்த டேஷ் கார்த்தி தான். சரிங்களா? அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, என்ன விட்டுருங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஏன் அவரை லவ் பண்ணோம்? பின்ன கமெண்ட் பண்ணது அவரு தானே. அப்ப அவரு தானே உனக்கு லவ் பண்ணணும்னு தோணும். அப்படி யார் சொன்னா? அந்த கமெண்ட் நீ பண்ணவே இல்லைன்னா உன்னதான் லவ் பண்ணிருப்பேன். அப்புறம் ஏன் கோவப்பட்டு இருக்க? பின்ன யாரோ ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? நீ கல்யாணத்துக்கு அப்புறமா இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? என்னால நம்ப முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன் மறைக்க போறேன்? நான் நம்ப மாட்டேன். சரி, உனக்கு கண்ணாலாயி ட்வின்ஸ் பிறந்து அவங்க கண்ணால பண்ணி பெரியாளாயி உன் கடைசி கட்டத்துல இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஓகேவா? ப்ராமிஸ்? ஏன் மேல ப்ராமிஸ். கிட்ட வா. போதுமா? இன்னும் கிட்ட வா. இன்னுமா? போதுமா?
நானும் ஒரு வாட்டி அப்படி பண்ணிக்கவா? சி ஐ லவ் யூ. நானும் தான் ஐ லவ் யூ. நீ லைஃப்ல இருக்குன்னா அது காரணம் அந்த டேஷ் கார்த்தி தான். அந்த அண்ணனை எப்பவும் மறக்கக்கூடாது. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன் சைட் லவ், டூ சைட் லவ். லவ்வுக்காண்டி யாரும் ஹெல்ப்போ அட்வைஸாக கேட்காதீங்க. நான் சொல்கிறது மாரி கேட்டிங்கன்னா யாரை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கா பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நடக்கும். நல்லாடுறா, நல்லாரு. அப்புறம் மாடம் எவ்வளோ நேரம் இப்படியே இதாகிட்டியா? பிடிக்கலனா விடு. யார் சொன்னா பிடிக்கலன்னு? ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? காளி. என்ன பேர் இது காளின்னு? ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு மௌன ராகம் கார்த்தி தான் பிடிச்சிருக்கு. என்னடி உன் டேஸ்ட் இப்படி இருக்குது? சோர் சோர் சோர். அப்ப நான் வேணா மௌன ராகம் காளின்னு பேரை மாத்திக்கவா? இது சூப்பரா இருக்கு, இப்படியே வச்சுக்கோ. சூப்பரா இருக்கா? சூப்பரா. காளி 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 சும்மா சொல்லு சும்மா சொல்லு. சூப்பர். நான் காளி. காளி சும்மா சொல்லு. பேரை மாத்து. பேரை மாத்து. சும்மா சொன்னேன்டா. நான் காளியம்மா கையில கருவேப்பிலை கடையா இருக்கு. என் பிள்ளைக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும், அதான் ஊருக்கு அரைக்க வாங்கிட்டு போறேன். காளி, அந்த புள்ள என்னடா பண்றா? வாமா. அடி செருப்பாடா உனக்கு. பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க, பொம்பளை சொல்லுங்க. அப்பவே ஜோசிகர் சொன்னானே உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, இல்லைன்னா உன் பிள்ளை வீக் ஆயிடும்னு சொன்னானே. கேட்டேனா கேட்டேனா கேட்டேனா? ஏண்டா இந்த ஐட்டத்தை எங்கடா கொண்டு வந்து என் மானத்தை வாங்குறியே? ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. பேசுமா? ஏம்மா எவ்வளோமா கொடுத்து கூப்பிட்டு வந்தா இவன்? 10,000 ஆண்டி. 10,000 10,000 ரூபாயா? ஏய் உனக்கு ஏதுடா இவ்வளவு பணம்? எங்கதுடா பணம் வந்துச்சு? எங்கதா திருடுன? அம்மா சொன்னா கேளுமா. உண்மை சொல்றேன். டேய் ஏதுடா பணம்? எங்கதா திருடுன? ஏதுடா பணம்? எங்க இருந்து எடுத்த? உண்மை சொல்றா. எங்க இருந்தா திருடுன? சும்மா சொல்றா அம்மா. அவளை லவ் பண்றேம்மா. வேலைக்கு போறது, வேலைக்கு போறது, வேலைக்கு போறது. அவளும் நம்ம என்ன லவ் பண்றான்? ஏமா உனக்கு ஏதாவது குறைகிற இருக்கு? இல்லையே ஆண்டி. அப்புறம் எதுக்கு பாய்விட போய் லவ் பண்ற? சும்மா இல்ல. ஏமா பார்க்க பணக்கார விட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, உனக்கு எதுக்குமா தலையெழுத்து இங்க வந்து கஷ்டப்பட? கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஏமா நீ இப்ப அப்படிதாம்மா சொல்லுவ. அவதான் கஷ்டம் இல்லைங்கிறல்ல, விடாமா. ஏய் உன்னை போய் எப்படா லவ் பண்ணா? அத நீ அவகிட்ட தாம்மா கேட்கணும். ஏமா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணிக்கமா. நான் 1000 வாட்டி யோசிச்சுட்டேன் ஆண்டி. காளி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லம்மா நாங்க யாரு என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்க வேணாமா? அதான் எனக்கு காளியை பத்தி முழுசா தெரியுமே, அதுவே போதும். எப்படி? யாழ்ல போடா. பேர் என்னம்மா? பிரீத்தி. வீட்டுல எத்தனை பேருமா இருக்காங்க? அவளும் உங்க அப்பா மட்டும் தான் இருக்காங்க. நல்ல பொண்ணு, அடக்கமா இருக்கு. நல்ல பொண்ணு தான், ஆனா அடக்க மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். போடா எந்திரிச்சு. அம்மா போடா. அதான் ஆண்டி சொல்றாங்களா, போ போ போ. 2 ஒண்ணு விட்டுட்டீங்களா? அவன் போட்டோம், நான் வச்சுக்கிறேன். காளியே நீ ஒட்டு கேக்குறேன்னு தெரியும், போறியா இல்ல வந்து வெளுக்கவா? போறேன். 2 ஓரா பண்றீங்க, பாத்துக்கிறேன் உங்களை. காளி அப்படிதாம்மா, சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு புத்தி. என்ன அப்பப்போ கோவம் வரும், எனக்கு அப்புறம் தான் யாரு பாத்துக்க போறாண்டி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன்.
இவ்வளோ நேரம் இது ரெண்டும் என்னதான் பேசிட்டுக்குதுங்க? ஒருவேளை அம்மா நம்மளை டேமேஜ் பண்ணிட்டுக்குதோ? குந்தாணி பண்ணாலும் பண்ணுவா. இதோ வரேன். நான் காளி தனியாக நின்று பொலிம் நிற்கிற பைத்தியம் முட்டிச்சா? இதுக்கு தான் ரொம்ப படிக்காதனா கேட்குறியா? தனியாவா? பக்கத்தில் நின்றுட்டுக்குதே தெரியல. என்னப்பா சொல்ற? தெரியலையப்பா. ஐயா எரும மாடு மாதிரி ஒன்று நின்றுட்டுக்குது தெரியலங்கிறா. சத்தியமா தெரியலப்பா. அப்படி யார் தான் இருக்கா பக்கத்தில்? அதுவா ஓடி போன உன் பொண்டாட்டி. அவன் என்னத்துக்கு வீட்டுக்கு வராமல் உங்ககிட்ட நின்று பேசினு இருக்கா? இதோ வரேன். யோ இதோ வரேன். எங்கேயா வர? வரேன். யோ இல்லையா எங்கேயா வர? நம்ம பொண்டாட்டி வந்துக்கிறா, அதான் பேச போகிறேன். வழி விடு. இரியா அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு. ஏதோ வீட்டில் பேசு. அதுவும் கரெக்ட் தான். வீட்டுக்கு போனால் பேச மாட்டாள, அடிப்பாள. நல்ல போயிட்டான். அப்படி இன்னும் தான் பேசிட்டுக்கிட்டுங்க. நினைச்சாலே டென்ஷன் ஆயிடும். தம்மெல்லாம் எப்பயாவது தான் அடிப்பேன். உனக்கு எதுவும் கோவம் இல்லைல்ல? நீ தம் அடிச்சா நான் கோவப்பண்ணா சொல்லு, கோவப்படு. நீ இப்படி சரி. ஏய் நிறுத்து. இதுதான் கோமன். என் தங்கச்சி மாதிரி. ஹாய். சரி வரேண்ணா. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? அது எனக்கும் என் மாமியாருக்கும் உள்ள விஷயம், நீ கேட்காத. நான் காளி பக்கத்தில் யாரு? நீயே சொல்ல. பொண்ணு தகன்னு மின்னுது. சேட்டு வீட்டு பொண்ணா? காசு கீசு வாங்கி ஏமாத்திரியாண்ணா? ஐயா முத்தி விட்டு எங்க போவோம்? யாரு ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு? நல்லா மஜாவா இருக்குப்பா. அதுக்கே அப்படி இழுக்கிற? மாமா உட்காரு. அட உட்காரு. இதான் லட்சுமி பாட்டி. ஒரு வகையில பார்த்தா இதுவும் எனக்கு அம்மா மாதிரி தான். சின்ன வயசுல அம்மா வீட்டு வேலைக்கு போயிடும், சோறுலாம் செய்யாது. அப்பெல்லாம் டெய்லியும் வந்துடுவேன், வயிறு ஃபுல்லா சோறு போட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பும். என் அம்மா மாதிரி. எங்க ஜோடி பொறுத்து எப்படி இருக்க? சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? சரி வரேன் பாய். எப்படி இருக்கு எங்க ஏரியா? ஏன் மாதிரியா இருக்க? இந்த இடம் பிடிக்கலையா? நான் அப்படி சொன்னேனா? பின்ன நான் அதை பண்ணது பிடிக்கலையா? ஏய் லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் தெரியாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கிய. நீ இத்தனை நாள் எங்க இருந்த? தோ இங்க தான் இருந்தேன். உன்னை எனக்கு ஒரு 10 days தெரியுமா? ஆனா எனக்கு என்னமோ உன் மேல இருக்க அந்த கேரிங், பாண்டிங், அட்ராக்ஷன், டேஷ் அண்ட் டேஷ் எல்லாமே ஏதோ ஒரு 10 years உன் கூட வாழ்ந்த மாதிரி ஃபீல் இருக்கு. எனக்கு உங்க அம்மாவை, இந்த ஏரியாவை, இங்க இருக்க ஆளுங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் யூ. ஆனா உன்னையே எனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அம்மாட்ட வந்து பேசிட்டு சரி, நான் அப்பாட்ட பேச வேணாமா? எப்பா சாமி, நீ அப்பா கிட்ட ஒன்றும் பேச தேவையில்ல. டைம் வரும்போது நானே சொல்றேன், அப்போ வந்து பேசு. பேசிடுவோம், தாராளமா பேசிடுவோம். என்ன சொல்ற? பேசலாம்ல?
அங்கிள் நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, கண்ணுக்கு தெரியாத உண்மை கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் உண்மைன்னு. உங்கள் பொண்ணு பைக்கில் ஒரு பையனோட க்ளோஸாக போகிறது என்ன, அடித்து விளையாடுறது என்ன, அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? பொறிக்கு மாதிரி இருந்தாங்க. அதை நினச்சாலே இரிட்டேட் ஆகுது. சரி அங்கிள், பிரீத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காட்டியும் பரவாயில்ல அங்கிள், நம்ம ஆளுங்களுக்கு கொடுங்க. அப்பா இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கீழே எல்லாம் தேடிட்டு இருந்தேன். வாங்கப்பா சாப்பிடலாம். நீ போமா, நான் வரேன். ம். என்னாச்சுப்பா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு மாதிரி இருக்கீங்க. அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன். நீ போமா, நான் வரேன், நீ போமா. ம் சரிப்பா. அம்மா பிரீத்தி, ஆம்பா உனக்கு ஆஃபீஸ் எதுவும் டென்ஷன்லாம் இல்லைல்லம்மா? இல்லையாப்பா. ஏதாவது இருந்தால் சொல்லுமா, அப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன்ல. நீ ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரியும்மா, இருந்தாலும் கேட்டேன். சரிம்மா நீ போ, நான் வந்துடுறேன். பிரீத்தி, சொல்லுங்கப்பா. உன் ஸ்கூட்டியில் பிரேக் எதுவும் சரியில்லைன்னு சொன்னியம்மா, சரி பண்ணிட்டியா? எதா இருந்தால் சொல்லுமா, அப்பா நான் பார்த்துக்கிறேன். இப்போதான்ப்பா 2 வீக்ஸ் முன்னாடி மெயின்டெனன்ஸ் கொடுத்தேன். ஆல் ஓகே. சரிம்மா நீ போமா, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. பிரீத்தி, சொல்லுங்கப்பா. உன் அத்தை பையன் விஷ்ணு இருக்கான்லம்மா, அவனை நான் பார்த்தேன், உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னாம்மா. அப்படியா? நான் கூட கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்புறம் ஊரில் பார்த்ததை விட ரொம்ப சேஞ்சாக ரொம்ப மெச்சூர்டாக இருக்காம்மா. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான். உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுமா, உங்கள் அத்தை கிட்ட பேசி நம்ம முடிச்சிடலாம். ஐயோ அப்பா, அவனுக்கு இருக்க செட்டே ஆகாது. அவன் ரொம்ப டார்ச்சர்ப்பா. அதுவும் இல்லாமல் இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டோமே. அதுவும் சரிதான், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே. சரிம்மா நீ போமா, நான் வந்துடுறேன். ஓகேப்பா. அப்பா சொல்லுமா. எனக்கு தெரிஞ்ச காளின்னு ஒரு பையன் இருக்கான். நீங்க வேணா பேசி பார்க்குறீங்களா? காளி யாருமா அவன்? நாயம்மா அவன்கிட்ட பேசணும். இல்லப்பா, காளி ரொம்ப நல்ல பையன். நீங்க பேசினா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா ஓகே, இல்லைனா வேணாம்ப்பா. என்னம்மா லவ்வா? தம்பி என்னம்மா பண்றாரு? வீட்டில் தான்ப்பா இருக்காரு. என்னம்மா எல்லாரும் வீட்டில் தான்மா இருக்காங்க, அவரு என்ன வேலை செய்யறாரு, என்ன பண்றாருன்னு கேட்டம்மா. இல்லப்பா, வேலைக்குலாம் எதுவும் போல, சும்மா வீட்டில் தான் இருக்காரு. வேலைக்கெல்லாம் போலையா? வேலைக்கு போலனா எப்படிமா? கஷ்டம் தானே. அதான் நான் போறேனேப்பா வேலைக்கு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்க போறேன். ஆமால, நீ வேலைக்கு போறல, நீ பாப்ப, தம்பி வீட்டில் உட்காந்து இருக்கட்டும். சரிம்மா, தம்பி நாளைக்கு வர சொல்லு, பேசி பார்ப்போம். நிஜமாவாப்பா? ஆமாம்மா, உனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க, வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். அச்சோ அப்பா, அப்பானா அப்பாதான். ஓகேப்பா, நான் கால் கிட்ட போய் உடனே பேசி நாளைக்கு வர சொல்றேன். ஓகே, பை பை பை. அச்சோ லவ் யூ. சாலி, கால் கிட்ட போய் சொல்லணும். காலி கிட்ட போய் சொல்லு, வரட்டும். அப்பா இருக்காரு, உள்ள வா. நீ உட்காரு, நான் அப்பா கூப்பிட்டு வரேன்.
நல்லா இருக்குதே சோஃபா. அடடே வாங்க தம்பி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சுமாராக இருக்காங்க சார். சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பிரீத்தி, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன். இல்லைப்பா, ஒரு 5 minutes தான், நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பிரீத்தி, பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். நீ ஆஃபீஸ் கிளம்பு. இல்லைப்பா, நான் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேனே. தம்பி, உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்தா நீ குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார், நான் யார் போட்டாலும் குடிப்பேன். பிரீத்தி, டைம் ஆகுது பார், நீ ஆஃபீஸ் கிளம்பு. தம்பி சொல்றது போய் கேட்க ஆரம்பிச்சிட்ட சார். அவங்க முன்னாடி சும்மா நடிக்கிறா சார். தம்பிக்கும் விளையாட்டு தான். இந்த அடிக்கிறான். காளி, அப்பாவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடு. டாடா பாய். இந்த ஆள் இப்படி அடிக்கிறான், எப்படி உசார் பண்றது தெரியலையே. காளி காளி, ஷர்ட் சூப்பர். அப்பா நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. இது வேற அங்கங்க இழுத்து பிடிக்குது. தம்பி, காஃபியா டீயா? சார், நீங்க என்ன குடிப்பீங்களோ அதே போடுங்க சார். எப்படி உஷார் பண்றது? சரி, ஏதாவது போய் பேசுவோம். சார் சார் ஹெல்ப் பண்ணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் உள்ளே உட்காருங்க. ஏதாவது பேசி உஷார் பண்ணுறா காளி. சார், பிரீத்தி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா சார். என்ன பற்றியா? நல்லதாவா இல்லை கெட்டதாவா? சார், நல்ல விதமாக தான் சார் சொல்லியிருக்கா. அப்படின்னு என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டா? அது சின்ன வயசுல அவளை அளவச்ச டீச்சர் அடிச்சதுல இருந்து அவன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னை வந்தது வரைக்கும் சொல்லியிருக்கா சார். அப்போ சார் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க? அது பரீட்சையில பாஸ் ஆகணும்னா டீச்சரை கரெக்ட் பண்ணி தானே சார் ஆகணும். தம்பி, நீங்க எப்ப இப்படி தானா சார்? இல்ல, குடிங்க குடிங்க குடிங்க. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு சார். ம். நீங்க குடிக்கல? ம். அப்புறம் தம்பி, உங்க பேர் சொல்லவே இல்லையே. காளிதாஸ். ஃபுல் நேம்? ஆர் காளிதாஸ் சார். ஆர் காளிதாஸ். தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? அது தம்பி, உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் அம்மாவும் சார். அப்பா? அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டா சார். ஓ, சாரி சாரி. பரவாயில்ல சார், யார் தள்ள என்ன இது இருக்கோ அதானே சார் நடக்கும். தம்பி, நீங்க எங்க வேலை செய்யறேன்னு சொன்னீங்க? டிசிஎஸ்ஆ? இல்ல சார். ஹெச்சிஎல்லா? இல்ல. இருங்க தம்பி, இருங்க இருங்க இருங்க. நீங்க பிரீத்தி வேலை செய்யற இன்ஃபோசிஸ்ல தானே வேலை செய்றீங்க? எப்படி நானே கண்டுபிடிச்சேன். பாத்தீங்களா? இல்ல சார், என்ன சார் என்னென்னமோ பேர்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எங்க இருக்கு கூட தெரியாது. என்ன காலி சொல்றீங்க சார்? அது ஒரு நிமிஷம் சார். நமக்கு இந்த கழுத்து பட்டன் போடுறது, இந்த கை பட்டன் போடுறது, இதெல்லாம் சுத்தமா செட்டே ஆகாது. இதெல்லாம் உங்க பொண்ணு பிரீத்திக்காக தான். அதான் க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமேன்னு சொல்லிட்டு சார். இதான் நீ பிரீத்திக்காக பண்ணியா? சார், கலாய்க்காதீங்க சார். இல்லப்பா சார், உண்மையை சொல்லணும்னா இதான் சார்ண்ணா. இன்னும் உண்மையை சொல்லணும்னா அப்படியே வெறுமனே சுற்றிக்கிட்டு பசங்களோட அட்டியை போட்டுக்கிட்டு அம்மா கூட துட்டு வாங்கிட்டு நைட் ஆனால் தூங்குற ஆள் சார்ண்ணா. பிரீத்தி வந்ததுக்கப்புறம் தான் சார் லைஃபே மாறி போச்சு. என் அம்மாலாம் என்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே மூஞ்ச குத்து கூட பேசாது. ஆனால் இப்போ பிரீத்தியை பற்றி மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் யாரால? உங்க பொண்ணால. சொன்னா கிரிஞ்சா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லணும்ல. பிரீத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் லைஃப்னா என்ன, அம்மானா என்ன, குடும்பம்னா என்ன, பாசனா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுது. லவ் ஒரு சம மேட்ரு சார்.
சார் சார் என் ஃபுல் நேம் கேட்டீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும் என் ஜாதியை தான் கேட்குறீங்க. என் ஊரை நான் அப்படியே வளர்த்துச்சு சார். ஊருனா சென்னை தான் சொல்கிறேன். என் அம்மா இது வரைக்கும் நான் என்ன ஜாதின்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. நாங்கள் ஆடி மாதம் ஆனால் மாரியம்மன் கோவிலுக்கும் போவோம், சண்டே ஆனால் சர்ச்சுக்கும் போவோம். அப்படியே வாழ்ந்துட்டோம் சார். சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1 இல்லை 2 இல்லை 3. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா? சார் இங்க அவ என்ன ஜாதின்னு தெரியாத வரைக்கும் தான் சார் எல்லாரும் ஒன்னா இருப்போம். தெரிஞ்சுது சார், கோபப்படுறீங்க. நம்ம க்ளோஸா இருக்கனால தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கிட்டு அவள் ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு சென்னைக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையில் உட்கார வச்சா அவன் நடனா காதலு மயிறு மண்ணாங்கட்டின்னு யாருன்னே தெரியாத ஒன்ன என் முன்னாடி வந்து உட்கார வச்சிருக்கா. நீ பேசிட்டே இருக்க, நானும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். காலம் மாறி போச்சுல்ல. உண்மைதான் சார், காலம் ரொம்ப மாறி போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். நான் உங்களை விட நல்லா பார்த்துப்பேன். எங்க வச்சு நீ இருக்கிய? அந்த குப்பமேட்லையா? தம்பி காளி, இவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பொண்ண தெரிஞ்ச எனக்கு அவ மேரேஜுக்கு எப்படியாப்பட்ட பையனை பார்க்கணும்னு தெரியாதா? உங்ககிட்ட பேசிக் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஒரு படிப்பில்லை, ஒரு வேலை இல்லை, சொந்த வீடு. உனக்கெல்லாம் எப்படி பேசணும்னு கூட தெரியல. உங்களை மாதிரி பசங்களெல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்குதுன்னே தெரியல. அது உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கேட்க முடியலையே, அதனால தானே நீ எல்லாம் இப்படி நடு வீட்டில் வந்து உக்காந்துருக்க. சார் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? என் படிப்பு பிரச்சனையா இல்லை ஜாதி பிரச்சனையா? ரெண்டுமே தான். எனக்கு ஒரு வருஷம் டைம் தா, நல்ல வேலையோட வரேன். அப்போ 1 வருஷம் டைம் கொடுத்தா அப்பர் காஸ்ட்டுக்கு வந்துடுவீங்களோ? சார் உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு சார். முடியாதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு? ஐயோ தலைவா, உனக்கு புரியுதா இல்லையா? வந்த உடனே என் பேரை கேட்ட, என் ஜாதி என்னன்னு கேட்க ஃபுல் நேம் கேட்ட. எப்படி என் ஜாதி என்னன்னு கேட்க ஃபுல் நேம் கேட்ட? ஏன் உன் ஜாதி என்னன்னு கேட்கல? சொல்லியா? ஏன் கேட்கல? ஏன்னா உனக்கும் தெரியும் கேட்கறது தப்பு அப்படின்னு, அதானே கேட்கல. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா அதனால தான் கேட்கலன்னு? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், நியூஸ் பேப்பர்லேயும் படிச்சுட்டு தான் இருக்கும். எல்லா ஜாதியிலும் ஏழை பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள போய் லவ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பணம், எல்லாம் பணம். படிப்பும் இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டீங்க. உங்களுக்கும் ஒரு பணக்கார லைஃப் ஸ்டைல் வாழணுன்ற ஆசை இருக்க தானே செய்யும். அப்போ கரெக்டு தான், ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தானே ஆகணும். பாவம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு சார், நான் கிளம்புறேன். இரு ஒன்றும் முடியல. காசுக்காக ஆசைப்பட்டு நீ டேஷ் காதல் பண்ண சரி. சார் போதும் சார், நிறுத்து. எனக்கு நீயும் வேணாம், உன் பொண்ணும் வேணாம், சரியா? உன் அம்மா அவன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. தக்காளி காசுக்காக என்ன பண்ண பண்ணுவான்ல. எல்லா ஜாதியிலும் ஏழை பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள போய் லவ் பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? பணம், எல்லாம் பணம். அப்போ கரெக்டு தான், ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி தானே ஆகணும். காசுக்காக ஆசைப்பட்டு நீ டேஷ் காதல் பண்ண சரி. உன் அம்மா அவன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை.
தக்காளி காசுக்காக என்ன பண்ணுவாள்ல. வண்டி வர்றது கண்ணுக்கு தெரியல, கண்ணு நொல்லையா? உன் அப்பா வீடு ரோடு மாதிரி வர சாவறதுக்கு என் வண்டி தான் கிடைச்சதா? தப்பு என் மேலதான். பின்னா பண்ணுங்கிற ஒருத்தர் என்ன பண்ணதுக்கு வண்டி வரடே. சொல்லிட்டு போற பின்னாடா பண்ணானு. சொல்லிட்டு போங்கடா பின்னாடா பண்ணானு. சொல்லிட்டு போங்கடா பின்னாடா பண்ணு. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா போன்ல இருக்கிற அவன் போட்டோஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் டெலீட் பண்ற சொல்லிட்டேன். வீட்டுக்கே வந்து அப்பா மேலே கை வச்சிட்டான் அவனுக்கு இருக்கு. உன்கிட்ட ஆரம்பத்துல படிச்சு சொன்னேன், அவன மாதிரி ஒரு லோக்கல் கேரக்டர் நமக்கு செட்டே ஆகாதுன்னு. நீ என்னமோ அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அப்படி இப்படின்னு கதை சொன்ன வச்சான ஆப்பு. இங்கே பாரு, இப்போ ஒன்று கெட்டு போகுது. இப்படி ஒன்று நடந்ததுன்னு நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அப்பா கிட்ட நான் பேசுறேன், உனக்கு ஒரு வேற நல்ல பையனா பார்க்க சொல்றேன். புரிஞ்சுக்கோ பிரீத்தி. இதாண்டி கேர்ள்ஸ் எல்லாரும் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸே. ஏதோ நமக்கு தெரியாம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஓகே. பதிலுக்கு அவங்க மறக்க முடியாத மாதிரி நம்மள ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவன் ரொம்ப நல்லவனா இருக்கா, அப்போ அவன் கஷ்டத்தையும் கூட இருப்பான். கூட இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு நம்மளே தப்பா ஏதாவது முடிவு பண்ணிடுறோம். ஆனா அவங்க கூட டிராவல் பண்ணும்போது தான் தெரியும் உலகத்திலே பெரிய முட்டாள் நம்ம தான். ஹேய், நீ இப்படி இங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இந்நேரம் எங்கேயாவது நல்ல சரக்கு அடிச்சுட்டு உன்னை எங்கேயாவது உட்காந்து அசிங்கமா திட்டிட்டு இருப்பான். ஏய் ரொம்ப ஓவரா யோசிக்காத. எவனோ ரோட்ல ஒருத்தன் ஆரன் அடிச்சுட்டு போறான், அது தெரியாம லூஸ் மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு ஏய் பிரீத்தி, என் பேரை சொல்லி கூப்பிட்ட உனக்கு அவ்வளோதான். சார் என்ன வேணாம் தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? என்னை பிடிக்கல விட்டுருன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? செத்தால என் மூஞ்சிலி முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்தீங்க? தெரியலடி, நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியல, நீ எப்படி இங்க முழுசா வந்து தொலைச்சனும் தெரியல. அப்படி பேச தப்பு பண்ணிட்டேன் நானு. வலிக்குது வலிக்குது, விடு. உன் அப்பா பண்ணதை விட எங்க அப்பா பத்தி பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி பேச, நான் தான் தப்பு. உன்னை பார்த்தது தப்பு, உன்கிட்ட பேசினது தப்பு, உன்கிட்ட பழகினது தப்பு, உன்னை லவ் பண்ணது பெரிய பெரிய தப்பு. சரி மனம் தொலைச்சலான்னு பார்த்தா நீ எப்படி இங்க வந்தனே தெரியலையே. அந்த காரணம் தெரிஞ்சாதானே மறக்கிறதுக்கு. என் பசங்களாம் சொல்றானுங்க நான் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டேனா. அப்படி இன்னாடி தப்பு பண்ண நானு? கீஜாதுல பிறந்ததா இல்ல குப்பத்துல வளர்ந்ததா? சொல்லிட்டு எதிரி தப்பு. இந்த தப்ப மட்டுமே வச்சு
எனக்கு குத்தனா? எனக்கு வலிக்காதா? நானும் மனுஷன் தானே, கோவம் வராதா? அத மீறியும் உன் அப்பா கிட்ட எவ்வளவு பொறுமையா போனேன்னு தெரியுமா? யாருக்காக? உனக்காகடி. அந்த ஆளு ட்ரெயின் கக்கூஸ் கலர் மாதிரி ஒரு கப்புடி, அதுல டீ குடுக்கறாண்டி. காசுக்காக ஒரு நாடக காதல் பண்றானா? உன் அப்பா சொல்லிதாண்டி நீ நினைச்சு சம்பாதிக்கிறனே தெரியும். இதுல எங்கே வச்சு நாடக காதல்? இதெல்லாம் கேட்டு மயிரா போச்சு தூக்கி போலாம் தான் பார்த்தேன், முடியல. தோ தோ பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு, அதுக்கு தான் வந்தேன். உன்னை எப்படியாவது மறக்கணும், உன்னை எப்படியாவது நான் மறக்கணும். ஒன்னாதுன்னு வச்சுக்க, சாவர வரைக்கும் இந்த நாடக கதை திருத்துடி என்ன காளி. அது உடஞ்சிருச்சு, ஒட்ட வைக்க வேணாம். இதுக்கப்புறம் உன் லைஃப் நீ பாத்துக்கோ, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். காளி, சாரிடா. காளி, சாரிடா. போகாத. உன் மனசுல இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லையே. ஏன் நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? யாரா சொன்னா நீ தப்புன்னு? நீ மட்டும்தான் கரெக்ட். உன்னை சுத்தி இருக்கவங்க தான் தப்பா இருக்காங்க. எங்க அப்பாவையும் சேர்த்தா சொல்றேன். அவங்களும் நிரந்தரம் இல்ல. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீ சொன்னல, நான் எப்படி உன் மனசுக்குள்ள வந்தேன்னே தெரியலன்னு. எனக்கும் தான் நீ எப்படி என் மனசுக்குள்ள வந்தேன்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. காரணமே இல்லாம மனசார உருவாகிறதுக்கு பேர் தான் உண்மையான காதல். என் மேல நீ வச்சிருக்கிறதும் உன் மேல நான் வச்சிருக்கிறதும் அது மட்டும்தான் நிரந்தரம். காசு நம்ம மயிர் காசு, இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். ஆனா என் காளி ரொம்ப ஸ்பெஷல். பொறுக்கி, நீ வேணான்னு சொல்லிட்டு போனால, அதுக்கப்புறம் தான் எனக்கு மேல இருக்க லவ்வே அதிகமாச்சு. இதோ இப்ப கூட பைத்தியக்காரமா ரோட்ல உன்னதான் தேடிட்டு இருந்தேன். புஷ்பா கூட கேட்டா 10 நாள் லவ்க்கு இவ்வளோ சீனான்ட்டு. அவளுக்கு என்ன தெரியும் 10 into 5 years ஆனாலும் இது மாறாதுன்னு. ஆனா சார் என்னடானா உடஞ்சிருச்சு, ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயாச்சும் ஒட்ட வச்சிருவேன், தெரியும்ல? ஹே சாரிடா, உன்னை ரொம்ப உடைச்சிட்டுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் யாருக்காகவும் எனக்காக கூட உன்னை அசிங்கப்பட விட மாட்டேன். நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இப்பயாச்சும் பைக் ஆஃப் பண்ண. இங்க பாரு, இப்ப நீ என்னோட போன அப்புறம் கிட்ட பேசவே மாட்டேன். காளி, விளையாடாத. நான் இல்லாம உன்னால இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம சத்தியமா இருக்க முடியாது. இதுக்கப்புறம் சரி வராது.
இங்க வாயேன். இங்க வாங்குற. யாரை சொன்னா நீ இல்லாம என்னால இருக்க முடியும்னு? சும்மா ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். இந்த காதல் இருக்குல்ல, காதல் அது கீழே இருக்கிறவன மேலையும் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருக்கிறவன கீழே தூக்கி போட்டு மிதிச்சிடும். அப்பேற்பட்ட வாத்தியாரு இந்த காதல். அதனால நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்லாத்தையும் எல்லாரையும் மாத்திடும் இந்த காதல்.